ஹலோ கைஸ், நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ரீஇன்கார்னேஷன் டீமன் லார்ட் அந்த மனோட நெக்ஸ்ட் எபிசோட தான் பார்க்க போகிறோம். இத்தனை நாள் வரைக்கும் வெயிட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நம்மளுக்கு ரொம்ப பிரச்சனை வந்துருச்சு, அதனால தான் வீடியோ போட முடியல. இனிமேல் ரெகுலராக வீடியோ போகிறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் நண்பர்களே. ஓகே நண்பர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போன எபிசோட்லேருந்து கண்டினியூஷன் பார்க்கலாம் நண்பர்களே. அவனை அட்டாக் பண்ணிட்டேன்னு நினச்சேன், எப்படி அவன் தப்பிச்சான்? அவனுக்கும் சேடர் ஷாப் நல்லாவே கற்று வச்சிருக்கானு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த மாஸ்டர் 2 பேரும் சொல்லிட்டு இருக்காங்க. இவன் கில்லிங் நின்று இப்படி வெளியில் விட்றானே, இது எல்லாருக்கும் தெரியுது தானே அப்படின்னு அந்த மாஸ்டர் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அவன் இன்னொரு மாஸ்டர் சொல்கிறான், அவன் நிறையா சீக்கிரம் டெக்னிக்லாம் கற்றுருக்கான், கண்டிப்பாக அவன் ஜெயிப்பானு எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு அந்த மாஸ்டர் சொல்லிட்டு ஹீரோவுக்கு சொல்லி கொடுத்த மாஸ்டர் சொல்கிறான். எப்பா என்னால் முடிஞ்ச அளவுக்கு இருக்க ஃபைட்டிங் டெக்னிக்லாம் நான் அவனுக்கு சொல்லி கொடுத்துட்டேன்ப்பா அப்படின்னு ஹீரோட மாஸ்டர் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு அந்த மாஸ்டர் கேட்குறான், அடே அவனுக்கு என்னத்தரா சொல்லி கொடுத்து தொலைச்ச, அவன் இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானே அப்படின்னு அந்த ஜின் மாஸ்டர் பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஹீரோவுக்கு சொல்லி கொடுத்த அந்த மாஸ்டர் பார்த்து, இல்லை பொறுங்கடா நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், அவனுக்கு அவன் பண்ணுறத வேடிக்கை பண்ணியும் பாருங்கடா அப்படின்னு ஹீரோவுக்கு சொல்லி கொடுத்த மாஸ்டர் பேசிக்கிட்டு இருக்கான். அதுக்கு அந்த குட்டையாக இருக்க மாஸ்டர் சொல்கிறான், என்ன சொல்கிற நீ அப்படி என்னத்தரா சொல்லி தொலைச்ச அவனுக்கு அப்படின்னு அந்த மாஸ்டர் பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்கான். டேய் நீ கிராண்ட் மாஸ்டர் சொன்னதோட கொஞ்சம் கூடவே அவனுக்கு சொல்லி கொடுத்துருப்ப போலையே அப்படின்னு ஹீரோவுக்கு சொல்லி கொடுத்த மாஸ்டர் பார்த்து அவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆமாண்டா என்னடா பண்ணுறது, அவன் எல்லாத்தையும் சீக்கிரம் கற்றுக்கிறான்டா அப்படின்னு அந்த மாஸ்டர் சொல்லிட்டு இருக்கான். சரி பாப்போம் எப்படி சண்டை போகுதுன்னு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போதே சண்டை போடுற இடத்த காட்டுறாங்க. புகை சூழ்ந்துருக்கு. அந்த புகை சூழ்ந்ததில் ஹீரோ மறுதிருப்பி போய் அட்டாக் பண்ணுறான். நம்ம ஹீரோ மறுதிருப்பியும் ஷேடோ ஸ்டெப்பை வச்சு தப்பிச்சிட்றான். அவன் நினைக்கிறான், இந்த நாயை நம்ம அப்பயே விட்டுருக்கக்கூடாது, காலி பண்ணியிருக்கணும். இவனோட காலை உடைக்கலாம் தான் நான் ஃபஸ்ட்டு பிளான் போட்டேன். ஆனால் இந்த மிஸ்ட்லாம் சீக்கிரம் மறைய போகுது, அதுக்குள்ளேயும் நான் இப்படியாச்சும் அவனோட காலை உடச்சி ஆகணும் அப்படின்னு அவன் பிளான் போட்டுக்கிட்டு இருக்கான். இவனை காலி பண்ணி ஆகணும்னு டக்குன்னு ஷேடாக்லான் சூட்ஸ் மட்டும் ஒரு டெக்னிக்கை பயன்படுத்துகிறான். அந்த டெக்னிக்கை பயன்படுத்தி இந்த நாயை இப்பயே கொன்னே அவன்டா அப்படின்னு சொல்லிட்டு போரிம் ஃப்ளவர் பிளாசம் நீடில்ஸ்னு ஒரு டெக்னிக்கை பயன்படுத்துகிறான். இப்போ எல்லாம் பார்த்தா ஆச்சரியப்பட்டு போயிடுறாங்க, இவனா இவ்வளோ குளோனை பயன்படுத்துகிறான் அப்படின்னு. அவன் ஹீரோவை பார்த்து, டே நாயை நீ செத்தடா அப்படின்ட்டு அந்த நீடில் டெக்னிக்கை பயன்படுத்துகிறான். ஹீரோவை பார்த்து ஹீரோ சும்மா அசால்ட்டாக நின்றுட்டு இருக்கான். ஹீரோட சிஸ்டர் சொல்கிறான், என்னது பிளாசம் நீடில்ஸா, என்ன அவன் கொல்றதுக்கு முடிவு பண்ணிட்டானா அப்படின்னு அவன் சிஸ்டர் காப்பாற்றுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்தில் ஹீரோக்கிட்டேருந்து ஒரு ஏர் ப்ரெஷர் வர மட்டும் தெரியுது. ஹீரோ சிரிச்சுக்கிட்டே, முடிஞ்சா என் மேலே கை வச்சு பாடுறா அப்படின்னு சொல்கிறான். அந்த நீடில்ஸ்லாம் ஹீரோ அட்டாக் பண்ணுற மட்டும் தெரியுது. பார்த்தா ஹீரோ சுற்றி ஒரே ஏராக இருக்க மட்டும் இருக்குது. ஏர்லேயே ஹீரோ ஒரு சீல்டை உருவாக்கிடுறான். எல்லாம் பளிச்சுன்னு தெரியுது. ஹீரோ அதை தடுத்ததை பார்த்து பெரிய ஒரு எக்ஸ்ப்ளோஷன் நடக்கிற மட்டும் காற்று வீசுதாங்கன்னு. இந்த மேட்சை முடிக்கிறதுக்கான நேரம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். விளாண்டதெல்லாம் போதும், சரி இந்த மேட்சை முடிக்க வேண்டியதான் அப்படின்ட்டு ஹீரோ அட்டாக் பண்ணுறதுக்கு தயாராகிறான். ஹீரோவோட சிஸ்டர் பார்த்துட்டு, அது விண்ட் அட்டாக்கா, நான் நேற்று பார்க்கும்போது அவன் உடம்புல வெறும் டீமன் எனர்ஜியும் டெத் எனர்ஜியும் தானே இருந்துச்சு, இது எப்படி, நான் இதை கவனிக்கவே இல்லை அப்படின்னு ஹீரோவோட சிஸ்டர் வச்சுக்கிட்டு இருக்கான். கண்டிப்பாக அது விண்டு டான்ஸே தான், விண்டு டான்ஸை மாஸ்டர் பண்ணிட்டான் அவன், என்னால் நம்பவே முடியலை. விண்டு டான்ஸ் ஒரு அல்டிமேட் டெக்னிக் தானே, அந்த டெக்னிக் எப்படி அவன் மாஸ்டர் பண்ணான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஹீரோ அட்டாக் பண்ணுறது தயாராக இருக்கான். ஹீரோவை பார்த்துட்டு அவனோட பிரதர் சொல்கிறான், டேய் விண்டு டெக்னிக்கு, அதுவும் விண்டு டான்ஸை நீயே போடுறா மாஸ்டர் பண்ண, இது என்னாலையும் என்னோட சகோதரியாலும் கூட இதை மாஸ்டர் பண்ண முடியாத, கற்றுக்க முடியாத, இதே எப்படா நீ கற்றுக்கிட்டதுனால நம்பவே முடியலடா, வாய்ப்பே இல்லைடா இதுக்கு அப்படின்னு ஆச்சரியம் பார்த்துட்டு இருக்கான். ஹீரோ சொல்கிறான், இதுக்கு எனக்கு சொல்லிக் கொடுத்த மார்ஷல் ஆர்ட்ஸ் மாஸ்டருக்கு தாண்டா நான் நன்றி சொல்லணும், அவர் தாண்டா எனக்கு இதை நல்லா சொல்லிக் கொடுத்தாரு அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். நான் என்னோட நன்றியை தெரிவிக்க வேண்டிய நேரம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுறான். விண்டு டான்ஸ்னு சொல்லிட்டு அவன் பக்கத்தில் வந்துடுறான். மெர்சலாக பார்த்துருக்கான் ஹீரோவை. கையில் பவரை கேதர் பண்ணி ஒரு அடிப்பான் பாருங்க, அவனுக்கு அப்படியே கலங்கி வெறும் உடம்புலாம். விண்டு டான்ஸுன்னு சொல்ல இப்போ டைட்டில் போடுவாங்க பாருங்க, ஆன்னு கற்றுவான் பாருங்க, கத்திக்கிட்டு போய்த்து செவத்தில் மட்டார்னு போய் மோதி அப்படியே பேச்சு மூச்சு இல்லாமல் உட்காந்துருப்பாங்கன்னு எல்லாரும் பார்த்து மிரண்டு போயிடுவாங்க ஹீரோ அட்டாக் பண்ணதை பார்த்து. யங் மாஸ்டர் ஹாவிட்ட தோற்று போயிட்டாரா, இதனால் நம்பவே முடியலை, அதுவும் ஒரு அட்டாக் ஒரே ப்ளோவில் காலி பண்ணியிருக்காரு, இது கண்டிப்பாக மிராக்கல் தான் அப்படின்னு அந்த மொத்த பேரும் மிரண்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஹீரோ பண்ண அட்டாக்கை. ஹீரோவுக்கு சொல்லி கொடுத்த மாஸ்டரை பார்த்து அந்த மூஞ்சில் கோடு இருக்க மாஸ்டர் கேட்குறான், ஆமாம் அவனுக்கு எப்படா விண்டு டான்ஸ் தெரியும், எப்பா நான் சும்மா ஒரு வாட்டி சொல்லி தான்ப்பா காட்டினேன், அவனே கற்றுக்கிட்டான்ப்பா அப்படின்னு ஹீரோவுக்கு சொல்லி கொடுத்த மாஸ்டர் சொல்கிறான். அடே ஒழுங்கு மரியாதையே உண்மையாக சொல்கிறா, டேய் ஒழுங்காக சொல்கிறா, அதெல்லாம் சொல்ல முடியாதுடா போடா, டே ஒழுங்காக சொல்கிறா அப்படின்னு 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு டேங்க் மாஸ்டர்னு ஆரம்பிக்கிறதுனால டேங்க் மாஸ்டர் 1ன்னு வச்சுக்கலாம். டேங்க் மாஸ்டர் 1 சொல்கிறான், ஏய் நம்ம பயன்படுத்துகிற விண்டோட அவன் பயன்படுத்துகிற விண்டை பார்த்தீங்களா, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது தானே அப்படின்னு டேங்க் மாஸ்டர் 1 சொல்கிறான். டேங்க் மாஸ்டர் 2 கேட்குறான், அப்படின்னா நம்ம கிளான் லீடருக்கு இருக்க மட்டுமே விண்டு அவனுக்கு இருக்குன்னு சொல்கிறியா அப்படின்னு ஹீரோவை பார்த்து அந்த மாஸ்டர் கேட்டுக்கிட்டு இருக்கான், டேங்க் மாஸ்டர் 2. அதுக்கு அந்த மாஸ்டர் சொல்கிறான், டேய் வெறும் 10 நாள்ரா, வெறும் 10 நாளில் அவன் இந்த விண்டு டெக்னிக்கை கற்றுக்கிட்டான், அவன் எவ்வளோ பெரிய ஜீனியஸ் தெரியுமா, கண்டிப்பாக அவன் பெரிய ஆளாக வருவான்டா டேங்க் மாஸ்டர் 1 சொல்லிக்கிட்டு இருக்கான்.
அடே அவன் என்கிட்ட ஒன்று சொன்னான்டா. என்ன சொன்னானா, விண்டு ஸ்குவாடே அவனுக்கு சொந்தமாக்குறேன்னு சொன்னான். அதை எப்படி செய்ய போகிறேன்னு நினச்சி தான்டா நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் அப்படின்னு டேங்க் மாஸ்டர் ஒன்று சொல்லிகிட்டு இருக்கான். அவங்க 2 பேரும் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஐயோ என்ன இவ்வளோ பெரிய விஷயத்த சொல்லி வச்சுருக்கான் அப்படின்னு அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. அடே சண்டை முடிஞ்சிட்டுல இன்னும் என்னடா அவன் டெக்னிக் என்ன ரிலீஸ் பண்ணாமல் வச்சுருக்கான் அப்படின்னு அந்த மாஸ்டர் பார்த்துருக்கான். சிஸ்டர் உங்கள்கிட்ட நான் ஒன்று சொல்லணும். நீங்கள் என்னோட சண்டை போடுறது உங்களுக்கு விருப்பம் இருக்கா அப்படின்னு ஹீரோ அவனோட சிஸ்டரை பார்த்து கேட்குறான். சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். அங்கே பாருங்க அவன் சிஸ்டரையும் அவன் சண்டைக்கு கூப்பிட்றான். ஹீரோ இப்போ அவனோட சிஸ்டரும் சண்டைக்கு கூப்பிட்டானா? ஆமாம், அவளும் 9 டிராகன் செட்டோட வாரிசு தானே, அதனால தான் கூட்டுருவோம் போல சண்டைக்கு. கண்டிப்பாக இதுக்கு என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியலையே அவனோட சிஸ்டர் அப்படின்னு அங்கே இருக்கவங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவள் திருக்கு முறுக்குன்னு அங்கிட்டு இங்கிட்டு இந்த முழிச்சிக்கிட்டு இருக்கா. என்னடா பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு முழிச்சிட்டு இருக்காவ. இல்லை கிளான் லீடர் வரத்துக்கு முன்னாடியே வந்துட்டாளா? டேய் அவளை மறந்தே போயிட்டேன்டா. அவளோட மூஞ்ச கொஞ்சம் நான் 2-3 வருஷம் ஆனதுனால பார்க்கறதுக்கு மறந்துட்டேன்டா. கண்டிப்பாக இவ தான்டா அந்த ஃபஸ்ட்டு சன்னாக இருக்கணும் அப்படின்னா இங்கே இருக்கவங்கெல்லாம் பார்த்துக்கிட்டாங்க. இந்த சண்டையை எல்லாம் கூர்ந்து கவனிங்கடா, கண்டிப்பாக அது சுவாரஸ்யமாக போகும் அப்படின்னு அங்கே இருக்கவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. டேங்க்லானோட ஃபஸ்ட்டு சன்னு கியூஜின்னா பரவாயில்ல, இவ நல்லா சக்திவாளின்னு தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே இருக்கவங்கலாம் ஆச்சரியத்தில் டே முன்னே இருந்த சண்டையோட இது நல்லா இருக்கும் போலடா. அதோட 1000 பியூட்டி ஃபேரியோட சண்டையை வேற பார்க்க போகிறோம் நம்ம. இது நம்மளுக்கு கொடுத்து வச்சதுடா டே. இன்றைக்கி நம்ம 2 சண்டையை பார்க்க போகிறோம், நம்மளோட அதிர்ஷ்டம்னு நினைக்கிறேன் அப்படின்னு அங்கே இருக்கையெல்லாம் கத்திட்டு இருக்காங்க. எல்லாம் அப்படி கத்திட்டு இருக்கிறத ஹீரோட சிஸ்டர் அங்கே திரும்பி பார்த்துட்டு இருக்கா. அப்போ அந்த டேங்க் மாஸ்டர் ஒன்று சொல்கிறான். என்னடா எல்லாம் கைமீறி போகுதுன்னு நினைக்கிறேன். நீ என்னடா நினச்சிட்டு இருக்க உன் மனசில்? அவ்வளோ உன்னால் ஜெயிக்க முடியும்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா? பைத்தியத்தையும் பிடிச்சிச்சாடா உனக்கு அப்படின்னு டேங்க் மாஸ்டர் ஒன்று நினச்சிக்கிட்டு இருக்கான். யங் மாஸ்டர் டாங் சாங்கை ஜெயிச்சதுனால இந்த குடும்பத்தில் அவனுக்கு கொஞ்சம் மரியாதை கிடைக்கும். அப்படின்னா இவன் யங் மாஸ்டர் டாங் ஜியை ஜெயிக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டானோ, அப்படி ஜெயிச்சானா வாரிசு ஆகிறதுக்கான இருக்க அந்த பார்ட்டியில் இவனும் சேர்ந்துப்பானே. அப்படி தோற்று போயிட்டானா டாங் ஜி இங்கே ஸ்டாராக மாறிடுவா, அவளுக்கு எல்லாமே கிடச்சிடும். ஆனால் அவளுக்கு தெரியும் இது ஒரு மோசமான சண்டை தான்னு. இது தெரிஞ்சும் அவன் என்ன பண்ண போகிறா அப்படின்னு அந்த மாஸ்டர் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஹீரோட சிஸ்டரு கீழே குமிஞ்சிக்கிட்டு, டாங் ஹாபி இது நிறைய பேர் இருக்காங்க, இங்கே நிறைய பேர் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி யாரும் நம்மளை பார்க்கலன்னா நான் கண்டிப்பாக என்னோட சண்டை போட்டிருப்பேன். இப்போ நான் வெக்கப்பட்டுக்கிட்டு இங்கேருந்து போனேன்னா கண்டிப்பாக நம்ம குடும்பத்துக்கு ஒரு அவப்பேர் வந்துடும். இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நின்று யோசிச்சுட்டு இருக்கா ஹீரோட சிஸ்டர் உடம்புல இருக்க அந்த ஸ்பிரிட்டு கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்குது. அவன் தானே கூப்பிட்றான் சண்டைக்கு, நீயா அவள் போகிற, இது ஒரு நல்ல சண்டையாக தான் இருக்கும், நீ இதை ஏற்றுக்கன்னு அந்த ஸ்பிரிட்டை சொல்லிட்டு இருக்கு. அவன் என்னோட தம்பி, நான் அவனுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்தே ஆகணும், என்னோட குடும்பத்தோட நான் அவனை கொஞ்சம் பெருமையாக நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஹீரோட சிஸ்டர் சொல்லிகிட்டு இருக்கா. அந்த கில்லிங் இன்னென்ட்ட கட்டுப்படுத்திட்டு பேசிகிட்டு இருக்கும்போது, சிஸ்டர் அக்கா நான் உன்ட்ட ஒன்று சொல்லிக்கிறேன்க்கா, நீ இதெல்லாம் ரொம்ப கட்டுப்படுத்த தேவை வேண்டியதில்லை, நம்ம ஒரு ஃப்ரெண்ட்லி போயிட்டு தான் பண்ண போகிறோம், நீ இதில் நல்லா என்ஜாய் பண்ணலாம், கண்டிப்பாக நீ என்ஜாய் பண்ணலாம் சரியா அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். அக்கா நீ கண்டிப்பாக என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போது, நான் இதை இக்னோர் பண்ணலாம் தான் நினைக்கிறேன், ஆனால் எனக்கு ஆர்வத்தை அடக்க முடியலை, சரி நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஜம்ப் பண்ணி நேராக ஹீரோக்கு பின்னாடி ஹீரோட சிஸ்டர் நிற்கிறா. ஒரு வழியாக யங் லேடி ஜின்னும் அரீனாவுக்கு ஏறிட்டாங்க. இப்போ நம்ம இந்த சண்டையை கண்டிப்பாக நம்மளால் மறக்க முடியாத ஒரு சண்டையாக இருக்க போகுது அப்படின்னா அங்கே இருக்கவங்க எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோட சிஸ்டர் மேலே அறிமுகப்படுத்திக்கிறேன், நான் தான் கியூ ஜின், டேங்க்லானோட ஒரு யங் லேடி, நான் வாரிசு போட்டியில் இருக்கேன், அதோட நான் கிங் செட் பிரிவோட ஒரு மாணவியும் கூட, நான் உன்னோட சண்டை போடுறதுக்கு ஆர்வமாக இருக்கேன் அப்படின்னு ஹீரோ பார்த்து அவன் சிஸ்டர் சொல்லிட்டு இருக்கா. நான் நிறைய தற்காப்புகளில் சிறந்திருக்கேன், அதோட மக்கள் எனக்கு கொடுத்துருக்க பேர் என்னன்னா 1000 ஃப்ளதர் ஃபேரின்னு எனக்கு ஒரு பேர் இருக்குது அப்படின்னு ஹீரோட சிஸ்டர் ஹீரோவை பார்த்து சொல்லிட்டு இருக்கா. ஹீரோவும் தன்னோட பேரை சொல்கிறான். நான் 9 டிராகன் கிளானோட செகண்ட் சன் டாங் கியூ ஹாபி அப்படின்னு ஹீரோ அவனோட பேரை சொல்கிறான். நான் போர் வீரர் டாங் கேனால் பயிற்சி அளித்து வந்துக்கிட்டு இருக்கேன், நான் விண்டு டான்ஸில் இப்போ தேர்ச்சி பெற்றிருக்கேன் அப்படின்னு ஹீரோ அவனோட டெக்னிக் என்னென்ன ஏதுன்னு ஹீரோ அவன் சிஸ்டரை சொல்லிக்கிட்டு இருக்கான். எல்லாரும் ஆரவாரமாக கத்தி கூப்பாடு போட்டுக்கிட்டு இருக்காங்க. சரி அக்கா நீங்கள் என்னோட சண்டை போடுறதை நினச்சி கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கீங்க போல் அப்படின்னு ஹீரோ கேட்குறான். ஆமாம் கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு போல், எனக்கு இதை நினச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நான் இதுக்கு எவ்வளோ ஆர்வமாக இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு ஹீரோ பார்த்து ஹீரோட சிஸ்டர் சொல்லிகிட்டு இருக்கா. ஐயோ இது நினச்சி நான் ரொம்ப சந்தோஷமால இருக்கேன், இப்போ என்னோடய சந்தோஷத்தை என்னால் அடக்கவே முடியலை, உன்னோட சண்டை போடுறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு ஹீரோ பார்த்து சொல்லிட்டு இருக்கா. சரி என்னோட லிட்டில் பிரதர் வா நம்ம சண்டே ஆரம்பிக்கலாம், உன்னோட பிக் சிஸ்டரோட சண்டை போடுறதுக்கு நீ ரொம்ப ஆர்வமாக இருக்க போல் அப்படின்னு ஹீரோ பார்த்து அவன் சிஸ்டர் சொல்லிகிட்டு இருக்கா. சரி நீங்கள் தயாராக இருக்கீங்களா என்னோட பிக் சிஸ்டர், நீங்கள் தயாராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம் நான் தயாராக தான் இருக்கேன், வா சண்டை போடலாம், சரி ஆரம்பிக்கலாம் வாங்க அப்படின்ட்டு 2 பேரும் சண்டை போடுறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ அட்டாக் பண்ண போகும்போதே சொல்கிறான், என்னோட சிஸ்டர் என்னோட ஒரு 2 இல்லைனா 3 லெவல் கூட இருப்பாங்க போலையே அப்படின்னு ஹீரோ அவனோட சிஸ்டரை பார்த்து சொல்லிகிட்டு இருக்கான்.
ஹீரோ 2 டெக்னிக்கை பயன்படுத்துகிறான். விண்டு ஸ்டெப்பு அதோட விண்டு கட்டு டெக்னிக் அப்படின்னு 2 டெக்னிக்கை பயன்படுத்தி ஹீரோட சிஸ்டர் பண்ணுற அட்டாக்கை நெல்லிஃபை பண்ணிகிட்டு இருக்கான் ஹீரோ. 2 பேரும் அடித்து மாஞ்சிக்கிட்டு இருக்காங்க. 2 பேரும் அடிச்சுக்கிட்டு அக்கா நீ ரொம்ப நல்லாவே சண்டை போடுற பழையா அப்படின்னு ஹீரோ அவனோட சிஸ்டரை பார்த்து சொல்லிட்டு இருக்கான். ஹீரோட சிஸ்டர் ஹீரோவை பார்த்து அப்படின்னா நேற்று நான் பண்ண அட்டாக்கை தடுத்தது இந்த டெக்னிக் தானா அப்படின்னு சொல்கிறான். ஹீரோ சோடா வச்சு தள்ளி விட்டதுக்கப்புறம் அங்கேருந்து ஜம்ப் பண்ணி மறுத்திருப்பேன் ஹீரோ அட்டாக் பண்ணுறதுக்கு ஹீரோ சிஸ்டர் வேகமாக போயிட்டு இருக்கா. என்னோட பிரதர் என்னை சண்டை போட கூப்பிட்டு எதுக்கு என்னை விட்டு விலகி போயிட்டு இருக்க அப்படின்னு ஹீரோட சிஸ்டர் ஹீரோ அட்டாக் பண்ண வந்துகிட்டு இருக்கா. ஹீரோ நினைக்கிறேன் என்ன இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கா அவள் அப்படின்னு ஹீரோ நினச்சி போது இன்னொரு டெக்னிக்கை பயன்படுத்துகிறான். ஹீரோ ஆச்சரியமாக பார்த்துருக்கேன். என்னது சேடா ஆஃப்டர் இமேஜா, இது கண்டிப்பாக இது வந்து பவர்ஃபுல்லான டெக்னிக் தான் அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். ஓ நீ யூசாங்கோட டெக்னிக்கை பயன்படுத்துறியா, என்னை நீ ஆச்சரியப்படுத்திக்கிட்டே இருக்க பிரதர், ஆனால் இது எனக்கு பத்தாதே அப்படின்னு ஹீரோ பயங்கரமாக அட்டாக் பண்ணுறான். எப்படியாச்சும் டார்ச் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அதுலேருந்து டார்ச் பண்ணி பின்னாடி வந்து நிற்கிறான். எப்பா இந்த வால் வச்சு பார்த்தா கிங் சிங்கோட வால் வச்சு மட்டும் தெரியலையே அப்படின்னு ஹீரோட சிஸ்டரை பார்த்து ஹீரோ பேசிகிட்டு இருக்கான். நீ ஒண்டி என்ன உன்னோட அந்த நேற்று யூஸ் பண்ண அந்த ஆர்டரில் பயன்படுத்தலை அப்படின்னா நான் ஒண்டி எனக்கு பேக்கப் கேச்சு தேவைப்படாது, அதனால தான் நான் ஃபுல்லாக பயன்படுத்தாமல் வச்சுருக்கேன் அப்படின்னு ஹீரோட சிஸ்டர் அவனை பார்த்து சொல்லிட்டு இருக்கான். ஓ அதுதான் விஷயமா, இந்த காட்டிட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ தன்னோட உடம்புல இருக்க அந்த டீமன் எனர்ஜியை வெளில கொண்டு வரான். ஹீரோவுக்கு பின்னாடி ஒரு டீமனே வந்து நிற்கிற மட்டும் இருக்குது. ஹீரோட சிஸ்டர் பார்த்துட்டு இதை தான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட சிஸ்டரும் பயங்கரமான ஒரு டெக்னிக்கை பயன்படுத்தி ஹீரோவை அட்டாக் பண்ண பக்கத்தில் வந்துக்கிட்டு இருக்கா. ஹீரோ இவன் என்ன ரொம்ப ஆச்சரியப்படுத்த வச்சுட்டான், கண்டிப்பாக இவன் ரொம்ப ஆச்சரியப்படுத்த வச்சுட்டான் அதோட அப்படின்னு ஹீரோவோட சிஸ்டரை பார்த்து ஹீரோ நினைக்கிறான். என்னோடய சிஸ்டரை பார்த்தா ஒரு பொண்ணு மாட்டம் இருக்கிற டீமனை தான் எனக்கு ஞாபகம் வருது. கண்டிப்பாக இது ஒரு கொடூரமான ஆறா, அவளோட ஸ்வாடிலே பார்த்தா தெரியுது. அந்த ஆறா அவளோட ஸ்வாடில் அப்படியே ஒரு டீமனை வந்து இறக்கணும் மட்டும் தெரியுது அப்படின்னு ஹீரோ அவனோட சிஸ்டரை பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போ பார்க்குறதுக்கு என்னோடய சிஸ்டர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க மட்டும் தெரியுது, எனக்கு ஏதோ வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். அதான் என்னோடய சிஸ்டர் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் என்னோடய அடி தான் ஃபஸ்ட்டாக இருக்கணும். என்னோடய அந்த விண்டு டெக்னிக்கை பயன்படுத்தி நான் ஒரு எக்ஸ்ப்ளோஷனை ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்கணும். அந்த அட்டாக் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தா தான் என்னால் ஜெயிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். நான் தான் ஃபஸ்ட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு ஹீரோ அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். நான் என்னோடய சிஸ்டரை தோக்கடிக்கணும்னா கண்டிப்பாக பவர்ஃபுல்லான அட்டாக் கொடுத்தே ஆகணும் அப்படின்ட்டு ஹீரோ அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒவ்வொரு அட்டாக்லேருந்து அவனோட சிஸ்டர் தப்பிச்சுட்டு ஹீரோ அட்டாக் பண்ணுறான். ஹீரோவும் அந்த அட்டாக்லேருந்து தப்பிச்சிட்றான். ஹீரோ அப்படியே அட்டாக்லேருந்து தப்பிச்சுட்டு ஹீரோ நினைக்கிறான், சே எனக்கு ஒரு ஓப்பனிங்காக கிடைக்க மாட்டேங்குது, ஓப்பனிங் ஒன்றையும் கிடச்சிச்சு, கண்டிப்பாக என்னோடய அட்டாக்கை என்னால் லான்ச் பண்ண முடியும் அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். ஹீரோ அட்டாக் பண்ணிக்கிட்டே உன்னோட இந்த விண்டு டெக்னிக் நல்லா தான் இருக்குது, ஆனால் இது க்ளோஸ் காம்பேட்டில் உனக்கு ஒர்க்கே ஆகாது, இது வேஸ்ட்டு, உன்னோட ஹையர் லெவலில் இருக்கவங்கள்ட்டலாம் இதை நீ பயன்படுத்தக்கூடாது இப்படின்னு ஹீரோட சிஸ்டர் ஹீரோட்ட சொல்லிக்கிட்டு அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கா. ரொம்ப நன்றி நீங்கள் எனக்கு பாடம் சொல்லி கொடுத்ததுக்கு, ஆனால் நான் பின்வாங்க மாட்டேன், என்னோடய அட்டாக்கை நான் கண்டிப்பாக லான்ச் பண்ணுவேன். நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், இந்த வின் டெக்னிக் உங்கள்கிட்ட பயன்படுத்தும் போது அதோட ஹையர் லெவல்கிட்ட இருக்கவங்களை பயன்படுத்தும் போது ரொம்ப வீக்காக தான் இருக்கும், ஆனால் பயன்படுத்தினா அது கொஞ்சம் பவர்ஃபுல்லாகவே இருக்கும் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். நான் இதை எப்படியாச்சும் டேக்கிள் பண்ணி ஆகணும், இதை டேக்கிள் பண்ணுற அளவுக்கு நான் ஏதாச்சும் ஒரு நல்ல டெக்னிக்கை பயன்படுத்துகிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு 12 மூவ்ஸ் ஆஃப் டைகர் டெக்னிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்னிக்கை பயன்படுத்துகிறான் ஹீரோ. ஓ உனக்கு இந்த டைகர் டெக்னிக்கும் தெரிஞ்சிருச்சா, அதோட இந்த விண்டு டெக்னிக்கை பயன்படுத்தினாலும் என்னால் பவர்ஃபுல்லாக அட்டாக் பண்ண முடியும், இது அதோட வெடிக்கிற தன்மை கொண்ட விண்டு டெக்னிக் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பவர்ஃபுல்லாக அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ ஹீரோட சிஸ்டர் சொல்கிறான், நீ என்ன வேண்டாலும் அட்டாக் பண்ணலாம், ஆனால் கண்டிப்பாக உன்னால் என்னை ஜெயிக்க முடியாது, வா நம்ம மோதி பார்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 2 பேரும் பவர்ஃபுல்லாக அட்டாக்கு லான்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒருத்தரும். ஹீரோ இன்னும் வேகமாக என்னால் முடியும், இன்னும் வேகமாக அட்டாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இன்னும் வேகம்னு சொல்லிட்டு பவர்ஃபுல்லாக அட்டாக் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஹீரோட சிஸ்டர் அந்த அட்டாக்லாம் தப்பிச்சுக்கிட்டு, ஓ நீ செயின் ரியாக்ஷன் டெக்னிக்கை பயன்படுத்தலாம் பார்க்குறியா, ஆனால் அது என்கிட்ட வேலைக்கே ஆகுது தெரியுமில்ல உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட சிஸ்டர் சிரிச்சுக்கிட்டு இருக்கான். ஓ மை லிட்டில் பிரதர், நீங்கள் லாங்லேருந்து அட்டாக் பண்ணலான்னு நினச்சதெல்லாம் ரொம்ப நன்றி தான், ஆனால் உங்களோட ஆப்பனண்ட்டும் லாங்லேருந்து அட்டாக் பண்ண முடியும்னு உனக்கு தெரியாமல் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹீரோட சிஸ்டர் சொல்லிட்டு, குயிங்க்லிங் ஸ்வாட் டெக்னிக், இந்த ஸ்வாட் டெக்னிக் என்னன்னா குயிங்க்லிங் லைட்னிங் ஃபோர்ஜிங் டெக்னிக் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை அட்டாக் பண்ண தயாராகிற சிஸ்டர் ஹீரோ நினைக்கிறான். நான் என்னோடய சிஸ்டர் கொஞ்சம் அலட்சியம் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், நான் இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்திருக்கணும், நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்கான். இல்லை நான் இன்னும் புஷ் பண்ணணும், இது இன்னும் முடியலை நான் இன்னும் அட்டாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவனை புஷ் பண்ணிட்டு
அவ்வளவுதான் இது மட்டும் தான் எனக்கு சண்டை வேணும், இதே மட்டும் சண்டை தான் வேணும், எனக்கு ஏற்ற மட்டும் சண்டை போடு அப்படின்னு சொல்லிட்டு வெறி கொண்டு சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க ரெண்டு பேரும். சண்டை நல்லா இன்டென்ஸாக போயிட்டுருக்கு. நான் புஷ் பண்ணணும், இன்னும் பாஸ்ட்டான்னு சொல்லிட்டு ஹீரோ அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். இதுதான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அங்கிட்டு யாரோ சத்தம் கேட்குற மட்டும் தெரியுது. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ அடிச்சு பறக்க விட்டான்னு அவன் தான் எந்திரிக்கிறாங்க. மாஸ்டர் யூசாங், நீங்கள் எந்திரிச்சிட்டிங்களா? ஆமாம், இங்கே என்னடா நடக்குது, ஒரே சத்தமாக இருக்குது அப்படின்னு அவன் தலையில் கையை வச்சுக்கிட்டு பொறுமையாக எந்திரிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆமாம், இதுக்கு வாய்ப்பே இல்லை. என்னது, என்னோடய பிக் சிஸ்டரோட அவன் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானோ, இது கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை அப்படின்ட்டு அவன் நடுங்கிக்கிட்டே பார்த்துக்கிட்டு இருக்கான். இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு அவன் நடுங்கிக்கிட்டே பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த பைத்தியக்கார பையன் என்னை தூக்கி விட்டேங்க, நான் மயங்கிட்டேன். ஆனால் இந்த சண்டை எப்போ ஆரம்பிச்சிச்சு, என்னால் நம்பவே முடியலையே. சரி, என்னோடய அம்மா வந்துட்டாங்களா? இல்லைங்க மாஸ்டர், இன்னும் வரல அப்படின்னு அவன் சொல்கிறான். அட்டாச்சே, என்னோடய அம்மா என்ன திரும்பி வரலையா? அந்த பாஸ்டர்டு எவ்வளோ நேரம் சண்டை போகிறான்னா அவ்வளோ நேரம் அவனோட மதிப்பு அதிகரிக்குமே. ஆனால் என்னோடய சிஸ்டர் தோக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது அங்கே பாருங்கள், யங் மாஸ்டர் ஹாவி அந்த யங் லேடியை தள்ளுறாரு அங்கிட்டு அந்த பக்கம் அப்படின்னு சொல்கிறீங்க. இன்னும் அது தள்ளுறானா? என்னோடய சிஸ்டர் ஒன்றையும் தோத்துட்டா கண்டிப்பாக அதுக்கு வாய்ப்பே இல்லை. என் சிஸ்டர் ஒன்றையும் தோக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். ஹீரோ அந்த வர அட்டாக்கை கையாலே தடுத்து நிறுத்திடுறான். ஹீரோட சிஸ்டர் ஆச்சரியப்பட்டு என்னது கையாலே ரிப்ளேக் பண்ணிட்டானா ஹீரோ நினைக்கிறான். நான் இன்னும் அட்டாக்கு ஒரு ஓப்பனிங் கிடைக்கவே இல்லை, ஒரு ஓப்பனிங் கிடச்சா கண்டிப்பாக நான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே வாயில் ஒரு அப்பர் கட்டு விழுவுது. என்ன பிரதர், நீ சண்டையில் கவனம் செலுத்தாமல் ஏதோ கொஞ்சம் குழப்பமே இருக்கோ போல அப்படின்ட்டு ஹீரோக்கு வாயிலே ஒரு விழுவுது. அதை பார்த்துட்டு ஹீரோ நினைக்கிறான், அட்டாச்சே இந்த கிக்கு டெக்னிக்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அந்த குயிங்கிங் கிளாங்கில் என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னு தெரில அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். குயிங்லிங் கிளானில் நான் 5 வருஷமாக டெக்னிக்கை கற்றுக்கிட்டு இருக்கேன். என்னோடய மார்ஷல் ஆர்ட்ஸ் பெருசாக உன்னோடது பெருசான்னு பார்த்துடலாம். இந்த டேங்க் கிளானோட டெக்னிக்கோட குயிங்லிங் கிளானில் நான் கற்றுக்கிட்டது ரொம்ப அதிகம், அது உனக்கு தெரியுமா என்னோட பிரதர் அப்படின்னு ஹீரோட்ட சொல்லிட்டு பயங்கரமாக அட்டாக் பண்ணிகிட்டு ரெண்டு பேரும். கண்டிப்பாக எனக்கு ஒரு ஓப்பனிங் கட்டச்சே தரும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கான். ஹீரோ அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கும் போதே ஹீரோ ஷேடோ ஸ்டெப்பை பயன்படுத்த ஆரம்பிக்கிறான். ரெண்டு பேரோட டெக்னிக்கும் இப்போ கிளாஸ் ஆகிட்டு இருக்கு. அங்கே இருக்கவங்களாம் பேசிகிட்டு இருக்காங்க. 2 கிளானோட டெக்னிக்கை பயன்படுத்தி சண்டை போட்டுட்ருக்காங்க. இந்த சண்டை எவ்வளோ கொடூரமாக இருக்குது பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அங்கே நிற்கிறவங்கலாம். எப்பா, என்னோடய வாய் ரொம்ப ஹீட்டாக இருக்குது, அதோட என்னால் மூச்சு விட முடியல, என்னோடய ஹார்ட் பீட்டு அதிகமாக இருக்குது, என்னோடய பிளட் செல்ஸ் எல்லாம் கொதிக்குது, என் உடம்பே வெடிக்கிற அளவுக்கு எனக்கு வலிக்குது. இதுதான் டெக்னிக்கை பயன்படுத்தி சண்டை போடுறதா அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். ஹாவி, நீங்கள் உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, ஆனால் நீ இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு ஹீரோவை பார்த்து ஹீரோட சிஸ்டர் கேட்குறா. ஹாவி, நீ பண்ணுறதெல்லாம் பார்த்தா எனக்கு எதோ டிஃப்ரெண்ட்டாக தெரியுது, நீ தப்பிக்கிறது இந்த அட்டாக்கில் இருந்தெல்லாம், அதோட உன்னோட ஹார்ட்டை பார்த்தாலே எனக்கு ரொம்ப பியூரான ஹார்ட் மட்டும் தெரியுது. ஒரு தற்காப்பு கலையை இன்டென்ட்டாக கற்றுக்கிட்டு அதுலேருந்து தப்பிக்க கற்றுக்கிட்ட ஒரு மாஸ்டரால் ஒண்டி தான் அப்படி பண்ண முடியும். உன்னை பார்த்தாலே எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு ஹீரோட சிஸ்டர் ஹீரோ பார்த்து சொல்லிட்டு இருக்கான். அப்படியா, நீங்கள் என்னை பற்றி அப்படியே நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஹீரோ கும்ஜி சொல்லிட்டு இருக்கான். ஆமாம், நான் அப்படி தான் நினைக்கிறேன். ஓ, நீங்கள் அப்படி தான் நினைக்கிறீங்களா? எப்படி தெரியுமா இதுலேருந்துலாம் நான் தப்பிச்சிக்கிட்டு இருக்கேன்? அப்போ என்னை கொல்ல வந்தவங்கள்ட்டேருந்து, என்னை திருட்டுத்தனமாக கொல்ல வந்தவங்கள்ட்டேருந்து நான் தப்பிக்கிறதுக்கு எவ்வளவோ இன்டென்ட்லாம் பயன்படுத்தி சண்டை போட்டிருக்கேன். அதனால தான் எனக்கு இங்கே அது எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ போட்ட சண்டை எனக்கு இப்போ உதவுதியா அப்படின்னு சொல்கிறான் ஹீரோ. அடாச்சே, என்னால் தற்காப்பு கலையை அந்த உடம்புல என்னால் பயன்படுத்த முடியல, இப்போ தான் நான் வேறு உடம்புல இருக்கேன், இப்போ நான் அதையே நினச்சிக்கிட்டு இருக்கேன் பாரு. தற்காப்பு கலைனா தற்காப்பு கலை ஒண்டியும் தான். அப்போயே நம்ம அவரை பவர்ஃபுல்லாக இருந்தோம், சும்மா நார்மலான தற்காப்பு கலையை என்னால் பயன்படுத்த முடியல, ஆனால் இப்போ என்னால் பவர்ஃபுல்லாக எல்லாத்தையும் பயன்படுத்த முடியும். இப்போ நான் நல்லாவே முன்னேறி வந்துட்டேன், கண்டிப்பாக என்னால் ஒன்றை ஜெயிக்க முடியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். என்ன பிரதர், ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருக்க மட்டும் தெரியுது, நீங்கள் என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க, முதல்ல சண்டை போடுங்க அப்படின்ட்டு ஹீரோட சிஸ்டர் ஹீரோவை அட்டாக் பண்ண ஒரு டெக்னிக்கை பயன்படுத்தி ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கா ஹீரோக்கிட்ட. நீ இப்படியே இருந்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக என்னால் ஜெயிக்க முடியாது அப்படின்னு ஹீரோ பார்த்து ஹீரோட சிஸ்டர் சொல்லிகிட்டு இருக்கான். ஆமாம், நான் கண்டிப்பாக ஓவர் கம் பண்ணி வரணும், எனக்கு சொல்லிக் கொடுத்த மாஸ்டரு, அதோட நான் எல்லாத்தையும் சீக்கிரமாகவே கற்றுக்கிட்டேன், என்னோடய பழைய டெக்னிக்கு நான் அதெல்லாம் பயன்படுத்தினா கண்டிப்பாக நான் ஜெயிக்க முடியும், நீங்கள் சொல்லிக் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இப்போ நான் அதுக்கான நன்றி கடனை சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஆனால் இந்த வாய்ப்பை நான் கண்டிப்பாக பயன்படுத்திப்பேன், இதை பயன்படுத்தி கண்டிப்பாக என்னால் ஜெயிக்க முடியும் அப்படின்னு ஹீரோ ஒரு டெக்னிக்கை பயன்படுத்துகிறான். 12 டைகர் ஸ்டிங்கிங் ஸ்டெப்புன்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு டெக்னிக்கை பயன்படுத்துகிறான். அந்த டெக்னிக்கை பயன்படுத்தி அதோட இன்னொரு டெக்னிக்கை மெர்ஜ் பண்ணி ஹீரோ பவர்ஃபுல்லான ஒரு அட்டாக்கை பயன்படுத்தி தயாராகிட்டு இருக்கான். ஹீரோட சிஸ்டர் பக்கத்தில் வரும்போது ஃப்ளோட்டிங் டைகர் அட்டாக் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு அட்டாக் லான்ச் பண்ணுறான். அந்த அட்டாக்கும் ஹீரோட சிஸ்டர் மேலேயும் வந்துடுது. இந்த அட்டாக்கு முன்னே இருந்த மட்டுமே தெரியுது, ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு ஹீரோட சிஸ்டர் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த அட்டாக் லான்ச் ஆகி ஹீரோட சிஸ்டர் கீழே போய் உழுவ போகிறான். ஹீரோட சிஸ்டர் மேலேயே அந்த அட்டாக் லான்ச் ஆனோடனே ஹீரோட சிஸ்டர் யோசிக்கிறான், ஓ ஹாவி இந்த டெக்னிக்கை நல்லா பயன்படுத்த கற்றுக்கிட்டானோ,
இவ்வளோ பவர்ஃபுல்லாகவும் பயன்படுத்துகிறானே, நான் தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துட்டேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அந்த அட்டாக் பவர்ஃபுல்லாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட சிஸ்டர் சிரிச்சுக்கிட்டு இருக்கா. சிரிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஹீரோ தன்னோட கையில் மொத்த பவரையும் கொண்டு வந்து பவர்ஃபுல்லான ஒரு அட்டாக்கை தன்னோட சிஸ்டர் மேலே லான்ச் பண்ண வந்துக்கிட்டு இருக்கான். அந்த அட்டாக்கு கரெக்டாக போய் தன்னோட சிஸ்டரோட வயிற்றுல அடிக்கிறான் ஹீரோ. பவர்ஃபுல்லாக இருக்க அந்த அட்டாக் அங்கே வெட்டத்துலேயும் பெரிய ஒரு வெடி விபத்தே நடக்குது. எல்லா மாஸ்டரும் பார்த்துட்டு கத்துறாங்க, எப்பட்றா இதுன்னு. இதுக்கு வாய்ப்பே இல்லை, கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க எல்லாரும். இந்த அட்டாக்கை பார்த்தோன்னே பொழந்த வாயை கூட மூட முடியல. அங்கே இருக்கவங்க எல்லாம் ஆச்சரியப்பட்டு போயிடுறாங்க. அதோட ஹீரோவோட சண்டை போட்டானே அந்த யூசாங்கெல்லாம் பொழந்த வாயா பார்த்தா அப்படியே செத்து போயிடுவான் போல. ஐயையோ இதுக்கு வாய்ப்பே இல்லையே, இவன் எப்படா என்னோட அக்காவை தோக்கடிச்சான் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கான் அவன். நம்ம ஹீரோ மாசாக அட்டாக் பண்ணிட்டு அங்கிட்டு வந்து நிற்கிறான் ஹீரோ. அவ்வளவுதான், இதோட இந்த மேட்ச் முடிஞ்சிருச்சு. ஒரு வழியாக என்னோடய அச்சீவ்மெண்ட் வந்துருச்சு, நானும் ஜெயிச்சிட்டேன்டா அப்படின்னு ஹீரோ மாசாக நின்றுட்டு இருக்கான். காற்று பறக்குது, மொத்த இடமும் ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்கு ஹீரோவோ. இவன் குப்பையாக தானே இருந்தான், இவன் எப்படி ஜெயிச்சான் அப்படின்னு ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதோட இந்த ஹீரோ அந்த பேட்டலில் ஜெயிச்சிடான்னு நினச்சிருப்பீங்க, ஆனால் அப்படி தான் நடக்கலை. அடுத்து இன்னும் பேட்டல் கண்டினியூஸாக நடந்துக்கிட்டே இருக்குது. ஹீரோவுக்கும் ஹீரோட சிஸ்டருக்கும் பேட்டில் வந்து இன்டென்சிங்காக போயிட்டுருக்கு. ஹீரோ தன்னோட ஃபுல் பவரை கொண்டு வந்து பேட்டிலில் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். அங்கே இருக்க ஸ்டேஜே உடஞ்சி தெரிக்கிற அளவுக்கு எனர்ஜி ஃப்ளக்சுவேஷன் நடந்துக்கிட்டு இருக்கும். அது மட்டும் சண்டை இன்டென்ஷனாக போயிட்டுருக்கும். அங்கே நிற்கிறவங்கலாம் கும்மி தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, கத்துவாங்க, எப்பட்றா டே இதுக்கு வாய்ப்பே இல்லைடா அப்படின்னு அந்த மாஸ்டர்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. டக்குன்னு ஹீரோக்கு சொல்லி கொடுத்த அந்த மாஸ்டர் திரும்பி பார்த்து, அடே அப்படி என்னதை தாண்டா சொல்லி கொடுத்து தொலைச்ச, என்னது நானா, இல்லை எனக்கு தெரிஞ்சதாண்டா சொல்லி கொடுத்தேன் அப்படின்னு அந்த மாஸ்டர் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஒரு மாஸ்டர் சொல்லிட்டு வச்சே நான் இப்படி நினச்சி கூட பார்க்கல. ஆமாம் எங்களுடைய கியூச்சிங் நல்லா தானே இருப்பாங்க, ஆமாம் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது என்ன மாஸ்டர், ஆமாம் நீங்கள் நடக்கிற சண்டையை பார்க்கவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, நான் எதிர்பார்த்ததோடையும் அவன் நல்லாவே சண்டை போட்டான், எங்கள் எதிர்பார்ப்புக்கு மேலே சண்டை போட்டிருக்கான் கியூ ஹாவி. அவன் அட்டாக் பண்ண இடத்த பார்த்தா ஒரு மாதிரியா ட்ராகன் படுத்துருக்க மட்டும் இருக்குது. ஹீரோ சொல்கிறான், நான் சிஸ்டர் நான் அட்டாக் பண்ணது எப்படி உங்களுக்கு சும்மா பொம்மை விளாட்ட மட்டும் இருந்துச்சா அப்படின்னு ஹீரோ கேட்குறான். கியூ ஹாவி என்னோட பிரதர், நான் ஒன்றுக்கிட்ட இந்த டெக்னிக்கை மறைச்சி வைக்கலான்னு நினச்சேன், ஆனால் நீ இதை காட்டுற மாட்டை கொண்டு வந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஸ்வாடில் ஒரு டெக்னிக்கை பயன்படுத்த ஆரம்பிக்கிறான். அந்த டெக்னிக்கை பார்த்தோன்னா அங்கே நிற்கிறாங்க, அங்கே பாருங்கள் எங்களேடி வந்துட்டாங்க, எங்களேடி அவங்களோட டெக்னிக்கை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க, அது ஸ்வாடு டெக்னிக் தானே. ஏ சிஸ்டர் நான் அவனை நம்பினது வின் போலன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அங்கன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான் அடி வாங்கினவன். ஹீரோட சிஸ்டர் ஹீரோ பார்த்து சொல்கிறா, நான் இந்த டெக்னிக்கை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டேன்னா யாராலையும் என்னை கட்டுப்படுத்த முடியாது, அதனால தான் நான் இந்த டெக்னிக்கை பயன்படுத்தாமல் வச்சுருந்தேன், இது உனக்கு தெரியுமா அப்படின்னு ஹீரோ பார்த்தா சிஸ்டர் கேட்குறான். எனக்கு தெரியுமே நீங்கள் வச்சுருக்கீங்கன்னு, ஆனால் நீங்கள் என்ன டெக்னிக்கை அப்படி மறைச்சி வச்சுருக்கீங்கன்னு பார்க்குறதுக்கு தான் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு, அந்த டெக்னிக்கையும் பார்த்துட்டேன் ஹீரோ நினைக்கிறான். இது ரொம்ப இன்டென்ஷனாக போயிட்டுருக்கு, அடுத்த லெவலுக்கு கொண்டு போகுதுன்னு நினைக்கிறேன் இந்த ஃபைட்டை அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். டேங்க்லானோட விண்டு டெக்னிக்கா இல்லை உன்னோட ஸ்வாடு டெக்னிக்கா பெருசுன்னு பார்த்துட வேண்டியதான் அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு நிற்கிறான். ஹீரோட சிஸ்டர் ஹீரோ பார்த்து கேட்குறா, ஒரு குயின்சிங்கோட வாழை உன்னால் வெறும் கையில் தடுக்க முடியும்னு நினைக்கிறியா அப்படின்னு ஹீரோ பார்த்து கேட்குறான். ஆமாம் இப்போ கையை ஒன்றே சண்டை போடணும், நான் கையை வச்சே உன்னை எப்படியாச்சும் சமாளிக்க பார்க்குறேன் அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். ஹீரோட சிஸ்டர் ஹீரோ பார்த்து, ஆமாம் நீ ஏதாச்சும் முயற்சி செய்யணும்னு நினைக்கிறியா, அதை பற்றி எனக்கு கொஞ்சம் சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு இந்த சண்டை ரொம்ப பிடிச்சிருக்கு தானே, நீ இன்டென்ஷனாக சண்டை போடுறதுக்கு ஆசைப்படுற தானே அப்படின்னு ஹீரோ பார்த்து கேட்கும்போது, ஆமாம் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, மார்ஷல் ஆர்ட்ஸில் பைத்தியம் பிடிச்ச மட்டும் சண்டை போடுற ஒருத்தவங்களோட போட்டி போடுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு ஹீரோ கேட்குறான். எப்பா இது என்ன உங்களை மட்டுமே மாற்றிடும் போல, ஆமாம் நீ என்னடா சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்னு ஹீரோட சிஸ்டர் ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கான். நீங்கள் அப்படி சொல்லக்கூடாது, அது வந்து நீங்கள் தற்காப்புகளை அவமானப்படுத்துகிற மாட்டோம், சரி என்னை மன்னிச்சிருங்க, நான் தெரியாமல் இப்படி சொல்லிட்டேன். எதனால தெரியுமா, தற்காப்பு கலையில் பைத்தியமாக இருக்கவங்கள பார்த்து இப்படி சொல்கிறாங்க, ஏன்னா அவங்களெல்லாம் மார்ஷியல் ஆர்ட்ஸோட ஜீனியஸ்ன்னு சொல்லுவாங்க, புரியுதா உனக்கு? ஓ மார்ஷியல் ஆர்ட் ஜீனியஸா, இதுக்கு இப்படி தான் சொல்லுவாங்களா? நான் இவனோட அந்த ஹாவியோட உடம்புல வந்ததுக்கப்புறம் தற்காப்பு கலை மேலே எனக்கு ரொம்ப ஆர்வம் வந்துடுச்சு, நான் இதில் ரொம்ப ஆர்வம் காட்ட ஆரம்பிச்சிட்டேன் போல் அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். இப்போ என்கிட்ட டேண்டியன் இருக்குது, அப்போ என்கிட்ட டேண்டியன் இல்லை, இது ஒன்று தான் டிஃப்ரெண்ட்டு, அதனால தான் என்னால் முன்ன மார்ஷல் ஆர்ட்ஸை கற்றுக்க முடியல, இப்போ என்னால் கற்றுக்க முடியும். டேண்டியன்னா வேறு இல்லை எதுவும் இல்லை நண்பர்களே, அப்பர் டேண்டியன் லோவர் டேண்டியன் அப்படின்னு 2 இருக்கும் 3 இருக்குன்னு நினைக்கிறேன். அதில் வந்து கீயை வந்து சர்க்குலேட் பண்ணி அவங்களோட எனர்ஜி அதிகரித்து மார்ஷல் ஆர்ட்ஸுக்கு பயன்படுத்துவாங்க, எவ்வளோ எனர்ஜி அதிகமாக இருக்கோ அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருப்பாங்க, இதான் டேண்டியான்னு சொல்லுவாங்க. மொரிம் பேஸ்டு மானுவல் எல்லாத்துலேயும் இந்த கீ டேண்டியானு அதுக்கப்புறம் அப்பர் லோயர் டேண்டியானு இது மட்டும் நிறையா பார்ப்பீங்க, அது மட்டும்தான் இது வரும். நான் டாங் ஜின்னோட போட்டி போட்டு ஜெயிச்சதுக்கப்புறம் எனக்கு வந்து அந்த உணர்ச்சி, நான் மார்ஷல் ஆர்ட்ஸில் நல்லா தேய்ச்சி போட்டதுக்காகவா, இல்லை மார்ஷல் ஆர்ட்ஸை நான் நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு, மார்ஷல் ஆர்ட்ஸை வச்சு ஒருத்தரை வீழ்த்துறதுக்கு இல்லை, அதை இன்னும் வேறு லெவலாக வேறு இடத்துக்கு கொண்டு போகணும், அதனால தான் மார்ஷல் ஆர்ட்ஸை கற்றுக்குறாங்க, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான். மார்ஷல் ஆர்ட்ஸை கற்றுக்கிட்டா ஒரு மார்ஷல் ஆர்டிஸ்டாக மாறினா அதோட உணர்வு இப்படி தான் இருக்குமா,
அப்போ எனக்கு தெரியல, ஆனால் இப்போ தெரியுது. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் சிறந்த ஒரு மார்ஷியல் ஆர்டிஸ்ட்டாக மாறணும் அப்படின்னு ஹீரோ சொல்லியிருக்கான். நீ நல்லா மூச்சு இழுத்துட்டியா, நம்மளோட மேட்ச்சை ஆரம்பிக்கலாமா, எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது அப்படின்னு ஹீரோட சிஸ்டர் சொல்லிட்டு இருக்கா. சரி வாங்க நம்ம ஆரம்பிக்கலாம் நம்மளோட பேட்டில் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். 2 பேரும் தன்னோட பவரை எடுத்துகிட்டு அட்டாக் பண்ணுறதுக்கு போயிட்டுருக்காங்க. ஹீரோட சிஸ்டர் தன்னோட ஸ்வாடில் மொத்த பவரையும் போஸ்ட் பண்ணி பவர்ஃபுல்லான அட்டாக் பண்ணுறதுக்கு போயிட்டுருக்கா. அப்போ ஹீரோ சொல்கிறான், என்னோட மொத்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் பவர் அதோட விண்டு டெக்னிக் எல்லாத்தையும் ஒன்றா கொண்டு வந்து என்னோடய 1 கில் டெக்னிக்கை பயன்படுத்தி ஒரே அட்டாக்கில் நான் முடிக்க போகிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு பவரை கேதர் பண்ணிகிட்டு இருக்கான். அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மொத்த கையிலையும் பவர் அப்படியே ஃப்ளக்சுவேஷன் ஆகுது. அப்படிப்பட்ட பவரை கையில் எடுத்துக்கொண்டு வந்து ஹீரோ விண்டு டெக்னிக் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த பவரையும் கொண்டு போய் அப்படியே ஒரு அட்டாக் பண்ணுறதுக்கு ஹீரோ அனுப்பி வைக்கிறான். ஹீரோட சிஸ்டரும் பூமிங் விண்டு கேன் சொல்லிட்டு ஒரு அட்டாக்கை பண்ணிடுறான். சரியான அட்டாக். அந்த இடத்துல இருக்க தரக்கிறெல்லாம் பேந்துக்கிட்டு போகுது. அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான அட்டாக்காக இருக்குது அந்த அட்டாக்கு. 2 பேர் அட்டாக் அப்படியே கிளாஸ் ஆகிட்டு வேறு லெவலில் இருக்குது. வெறித்தனமாக சண்டை போட்டுக்கிட்டாங்க 2 பேரும். அட்டாச்சே என்னோட இந்த டெக்னிக்கை பயன்படுத்தினா கண்டிப்பாக அந்த அட்டாக்கை டாச் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன்னு அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கும்போது, நானோட பைத்தியம் மட்டும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் என்னோட மொத்த மைண்டையும் கண்ட்ரோல் பண்ணி நான் எப்படியாச்சும் இந்த அட்டாக்கை டேக்கிள் பண்ணி ஆகணும், கண்டிப்பாக என்னால் அதை முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ தன்னோட ஃபுல் பவரை கொண்டு அந்த டேக்கிள் பண்ணுறான். பின்னாடிலாம் தரெல்லாம் பேந்துக்கிட்டு போகுது. பயங்கரமான ஒரு எனர்ஜி ஃப்ளக்சுவேஷன் நடக்குது. எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த அட்டாக்கோட ஃபோர்ஸை டாங்கிச்சினாலே தாங்க முடியல. அவன் சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு இருக்கான், என்னோட சிஸ்டர் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கலாம், என்னோட சிஸ்டருக்கோட பவருக்கும் என்னோட பவருக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கும் போலையே. அந்த பாஸ்டார்ட் அந்த முட்டாப்பையை கண்டிப்பாக அந்த அட்டாக்கில் தப்பிச்சுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவன் கண்டிப்பாக அந்த அட்டாக்கில் மாட்டி அவன் சின்ன பின்னமாக போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அங்கிட்ட ஏதோ வெளிச்சம் வர மாட்டே தெரியுது. என்னடா அது ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இது அவனோட எனர்ஜி மட்டுமே தெரியுதே அப்படின்னு அவன் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஹீரோ அந்த அட்டாக்கை தடுத்துட்டு சும்மா மாசாக நின்றுட்டு இருக்கான். எனர்ஜி ஃப்ளக்சுவேஷன் போயிட்டுருக்கு. ஹீரோட சிஸ்டரே பார்த்து ஆச்சரியப்பட்டு போடுறா, எப்பட்றா இது வாய்ப்பே இல்லை அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். ஹீரோ தன்னோட ஃபுல் பவரை கொண்டு அந்த அட்டாக்கை இப்போ டாச் பண்ணிகிட்டு இருக்கான். டாச் பண்ணல, டேக்கிள் பண்ணிகிட்டு இருக்கான் ஹீரோ சொல்கிறான், என்னோட சிஸ்டரோட வாலில் இருக்க அந்த வால் இன்டென்ட்டோட பவர் போனதுக்கப்புறம் தான்டா என்னோட ஆட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ தன்னோட சிஸ்டரோட ஸ்வாடை தன்னோட கையாலேயே உடச்சி எடுத்துடுறான். ஹீரோ ஸ்வாடு ஆறா இல்லைன்னா அந்த ஸ்வாடு வெறும் சும்மா வேஸ்ட்டான ஒரு சாதாரண ஸ்வாடு தான். அதனால் அது எனக்கு எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது. ஆனால் என்னோடய கை செலந்து போயிருச்சே, இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு ஹீரோ கையை நடுங்கிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ பொறுமையாக எந்திரிச்சு தன்னோட உடம்புல தன்னோட ஃபுல் பவரையும் கொண்டு வந்து டக்குன்னு ஹீரோ திரும்பி இது முடிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு எந்திரிக்கான். ஹீரோ சொல்கிறான், மார்ஷியல் ஆர்ட்ஸ் யூஸ் பண்ணுறவங்களோட வால் உடஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக அவங்க தோற்றுருவாங்க. ஆனால் நான் இப்போ போராடிட்டு இருக்குது ப்ளூ ஸ்பிரிட்டோட ஒரு சக்ஸஸர். ஆனால் அவள் கண்டிப்பாக விட்டு கொடுக்க மாட்டா. ஏன்னா நான் இப்போ போட்டுக்கிட்டு இருக்கதே ஒரு டீமனோட தானே, கண்டிப்பாக விட்டு கொடுக்க மாட்டா அப்படின்னு சொல்லும் போதே அவள் திரும்பி பார்க்குறா. கொடூரமாக பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கா ஹீரோவை பார்த்து. இந்த சண்டை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் சண்டை போட ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா சிஸ்டர் பைத்தியம் மட்டும். இந்த சண்டையை நான் இங்கேயே முடிச்சாகணும். அதனால் என்னோடய மொத்த சக்தியும் கொண்டு வந்து என்னோடய விண்டு டெக்னிக் அதோட டிமானிக் ஆர்மர் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட டெக்னிக்கை பயன்படுத்துகிறான். அவி நீ உண்மையிலேயே ஜீனியஸ் தான், என்னை நீ ரொம்ப சந்தோஷப்படுத்த வச்சுட்ட அப்படின்னு ஹீரோட சிஸ்டர் சொல்லிட்டு அவளும் ஒரு ஸ்டாண்டுக்கு வந்துட்டு அவளும் ஒரு டெக்னிக்கை பயன்படுத்த ஆரம்பிக்கிறான். என்னோட மொத்த பவர்னையும் தன்னோட காலில் சேர்த்து எடுத்துக்கிட்டு அந்த டெக்னிக்கோட பேரை சொல்ல ஆரம்பிக்கிறான். ரைசிங் ட்ராகன் கிக்கிங் டெக்னிக் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மொத்த பவரையும் எடுத்து ஒரு டீமன் மட்டும் தெரியுறான். எல்லாரும் பார்த்து 2 பேர்றாங்க இந்த டெக்னிக்கை பார்த்துட்டு. 2 பேரும் அடிச்சுக்கிட்டு சாப்பிட்றதுக்குள்ளேயும் எப்படியாச்சும் போய் தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க மாஸ்டர்லாம் டக்குன்னு இறங்கி வரத்துக்கு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இறங்கி வரத்துக்கு கையை எடுத்து வைக்கும் போது அங்கே ஏதோ ஒரு எனர்ஜியை சென்ஸ் பண்ணிட்டு என்னது இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு பார்க்கும்போது டக்குன்னு அவங்க 2 பேர் அட்டாக்கு நடுவில் யாரோ வந்து நிற்கிற மட்டும் தெரியுது. 2 பேர் அட்டாக்கும் லான்ச் ஆயிடுது. யார் அது நம்ம அட்டாக்கை தடுத்துன்னு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த 2 அட்டாக்கையும் தடுத்து நிறுத்திட்டு ஒருத்தர் நிற்கிறாரு. அந்த 2 பவர்ஃபுல்லான டெக்னிக்கையும் சும்மா அசால்ட்டாக தடுத்து நிறுத்திட்டு மாசாக வந்து நின்றுட்டுருக்காரு. 2 பேரும் யாருன்னு அதை பார்த்துட்டு டக்குன்னு நீங்களா அப்படின்ட்டு அட்டாக் பண்ணுறதை நிறுத்திடுறாங்க. நான் தான் டாங் யூஜின், ஃப்ரான்ச் ஃபேமிலி ஹெட்டுக்கு எங்களோட வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அட்டாக் பண்ணுறதை நிறுத்திட்டு அவருக்கு வணக்கம் சொல்லிக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்கு. ஹீரோ பார்க்குறான், ஓ இவன் தான் ஃப்ரான்ச் ஃபேமிலியோட ஹெட்டா, இவன் தான் கியூ காவியோட 9 ட்ராகன் கிளையோட குடும்பத்து தலைவன் ஆயிவன் அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். ஃப்ரான்ச் ஃபேமிலியோட தலைவருக்கு என்னோட வணக்கங்கள் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். ஹீரோவும் முறைச்சி பார்க்குற மாட்டே தெரியுது. முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டே இருந்துச்சு. அதோட போன முடிஞ்சு இப்போ ஹீரோக்கிட்ட அந்த ஸ்பிரிட்டு மட்டும் இருக்காதுன்னு சொல்லுது. மாஸ்டர் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், ஏன்னா அவன் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்க மாட்டேன்னு தெரியுது. ஆமாம், நம்ம ஹெவன்லி டீமன் கட்டில் இருக்கும்போது நான் அவனை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால்
அவன் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருப்பான்னு என்னால் நினச்சி பார்க்க கூட முடியலை. கண்டிப்பாக உன்னோட சண்டை போட்டு ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னத்துக்கு நீ இப்படி ஒரு வித்தியாசமாக பார்த்துக்கிட்டு இருக்க, என்கிட்ட நீ எதுவும் சொல்கிறதுக்கு விரும்புறியா அப்படின்னு ஹீரோ பார்த்து கேட்கும்போது, அட்டச்சை அப்படின்ட்டு மனசுலேயும் நினச்சி பார்க்குறான். அவ்வளோ வெளிப்படையாவாடா நான் அவனை பார்த்துக்கிட்டு இருந்தேன், கண்டிப்பாக ஏதாச்சும் சொல்லி சமாளித்தே ஆகணுமே. இப்போ என்ன சொல்கிறது? ஆமாம், நீங்கள் கிளை குடும்பத்தில் இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஹீரோ அவரை பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்கான். ஹீரோட சிஸ்டர் அங்கே வாயை பிளந்துடுறாடே, அவர் லீடர்ரா, அவர் எங்கே எப்படி வேண்டாலும் போகலான்டா, என்னடா கேட்டுக்கிட்டு இருக்க நீங்கள் கடுப்பாயிட்டு இருக்காங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, நான் எங்கே எப்படி வேண்டாலும் போகலாம், அப்புறம் அங்கே உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன், அதை எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்னு ஹீரோ பார்த்து அவர் சொல்லிட்டு இருக்காரு. நாங்கள் இந்த சண்டையை சும்மா ஃப்ரெண்ட்லியாக தான் போட்டுக்கிட்டு இருந்தோம், நாங்கள் ஒன்றும் இன்டென்ஷனாக போட்டுக்கல அப்படின்னு ஹீரோ அவரை பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கும்போது எல்லாம் மிரண்டு போயிடுறாங்க. அடே என்னடா சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன் அப்படின்னு. அப்போ அங்கே இருக்கவனும் பார்த்துட்டு எப்பட்றா அவன் நேராக பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு பார்க்குறான். ஹீரோட சிஸ்டர் எனக்கு நல்லாவே தெரியுது, சுற்றி இருக்கவங்க மொத்த பேரும் அதிர்ச்சியில் வாயை பொழந்துட்டாங்க. ஐயையோ இப்போ என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு ஹீரோட சிஸ்டரை பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே அவர் சொல்கிறாரு, ஓ இவனை பார்த்தா எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியுது, இந்த ஒரு குடும்பத்துலேயும் இப்படிப்பட்ட ஒரு மேனா சூப்பராக தான் இருக்கான் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காரு. என்னோடய பையனில் ஒருத்தன் நல்லாவே முன்னேறி இருக்கான் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. சிரிச்சுக்கிட்டு சரி, எனக்கு இந்த சண்டை ஒன்றும் எந்த அளவுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு, என் குழந்தைங்கள்ட்ட நான் இப்படியா பேசுகிறது, நான் ரொம்ப மோசமாக தான் நடந்துக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன், ஆனால் இப்படி இருந்தாலும் அவன் இன்னொரு பையன், அவன் இப்படி நடந்துப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு அவர் நினச்சிக்கிட்டு இருக்காரு. நான் கேள்விப்பட்டேன் உனக்கு நிறையா மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குன்னு, அதோட நீ மார்ஷல் ஆர்ட்ஸை சீக்கிரம் கற்றுக்கிறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நடந்து போகிறாரு. நீ ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் பண்ணிட்ட, உன் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன் தெரியுமாண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபஸ்ட்டே தோற்று போனேன்னு அவனை பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஹீரோவோட அப்பா. ஓகேவா நண்பர்களே, அப்படி சொல்லிட்டு எல்லா மாஸ்டரையும் கூப்பிட்றாரு ஹீரோவோட அப்பா. டாங்கான், டாங்ஜுன், டாங்டே எல்லாம் இங்கே வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. எல்லோரும் டக்குன்னு அங்கே வந்து உட்காந்துட்டு, எங்களோட வணக்கங்கள் உங்களுக்கு. அவங்க எல்லோரும் வந்ததுக்கப்புறம், எதுக்கு உங்களோட ரியாக்ஷன் ஸ்பீடு இவ்வளோ கம்மியாக இருக்குது, இன்னும் நீங்கள் பயிற்சி நல்லா எடுக்கணும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஆமாம் சார், அங்கே இன்னும் நல்லா பயிற்சி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதோட இங்கே கூடி இருக்க க்ரௌடு எல்லாத்தையும் வெளில போக சொல்லிட்டு, இங்கே நம்ம குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு நீங்கள் போயிட்டு என்னென்ன ஏது நடந்துச்சுன்னு விசாரித்து கரெக்டான ஒரு டிசிஷனை எடுக்கணும். எஸ் சார், நாங்கள் அப்படியே செய்கிறோம் அப்படின்னு அவங்கெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஹீரோட சிஸ்டர் சொல்லிகிட்டு இருக்கா, ஆமாம் நீ எப்படி அப்பாவை நேருக்கு நேராக பார்த்து பேசுனேன், அதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் தெரியுமா அப்படின்னு ஹீரோ பார்த்து சொல்லிகிட்டு இருக்கா. ஆமாம் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள்? ஆமாம், ஏன்னா மார்ஷல் ஆர்ட்ஸில் ரொம்ப கீழ் தங்கியிருக்கோம், நம்ம ரொம்ப பலவீனமாக இருக்கும், அப்பா நம்மளை கண்டுக்க கூட மாட்டார் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது ஹீரோ சொல்கிறான். ஆமாம், அவரோட 2வது மகன் இப்போ ஓரளவு மார்ஷல் ஆர்ட்ஸில் முன்னேறி வந்ததுனால இப்போ என்னை கண்டுக்கிறாருன்னு நினைக்கிறேன். அவரோட 3வது மகனை கைவிட்டுட்டாருன்னு நினைக்கிறேன், டிசப்பாயின்மெண்ட் ஆகிட்டார், அதனால் அவர் அதை கண்டுக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். அவனை இப்போ என் மேலேயும் ஒரு கண்ணு வைப்பாருன்னு நினைக்கிறேன். சரி சிஸ்டர், நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும், எதனால் நீங்கள் இப்படி ரொம்ப சோகமாக இருக்கீங்க? சரி, உங்களுக்கு பசிக்குதா? பசிச்சுன்னா சொல்லுங்கள், வாங்க 2 பேரும் போய் சாப்பிட்லாம், அதுவும் சரக்கு அடிச்சுக்கிட்டே சாப்பிட்லாம் அப்படின்னு ஹீரோ கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அக்காவை. ஹீரோட சிஸ்டர் கத்தி சொல்லிகிட்டு இருக்கா, இது தாண்டா வாழ்க்கை, இப்படி தாண்டா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோ கேட்குறான், அப்பா ரொம்ப நாளாக பட்டினி கிடந்த மாட்டான், இப்படி குடிச்சிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கியல, ஏன் அவங்கெல்லாம் உனக்கு சோறே போட மாட்டாங்களா அப்படின்னு ஹீரோட சிஸ்டரை பார்த்து ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்கான். இங்கே எங்கே எனக்கு சோறு போட்டாங்க, வெறும் கிராஸு, அதுவும் பச்சை கலரில் இருக்குது, காய்கறியை தானே எனக்கு போட்டாங்க, கறியே கொடுக்க மாட்டேன்ட்டாங்கிறான். என் வயசில் இருந்தால் நான் குடிச்சிட்டு எவ்வளோ சந்தோஷமாக சுற்றணும், ஆனால் எனக்கு அவங்க சோறே போட மாட்டேன்ட்டாங்க தெரியுமா அப்படின்னு ஹீரோட சிஸ்டர் கத்திக்கிட்டு இருக்கான். சரி உங்களுக்கு இந்தாங்க இன்னும் கொஞ்சம் சரக்கு ஊற்றி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கொஞ்சம் சரக்கை ஊற்றி கொடுத்துட்டு, ஆமாம் உங்களோட சீனியரை பற்றி நீங்கள் ரொம்ப என்கிட்ட லெட்டரில் குறிப்பிட்டிருந்தீங்களே, அதை பற்றி நான் உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு ஹீரோ இருக்கும்போது மூஞ்செல்லாம் செவந்து போது ஹீரோட சிஸ்டருக்கு. என்னது சீனியர் பிரதரா? ஆமாம், சீனியர் பிரதரை பற்றி நீ என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஹீரோட சிஸ்டர் அப்படியே வெக்கப்பட்டுட்டே கேட்டுக்கிட்டு இருக்கும்போது, நான் தெரிஞ்சுக்கணும், நீங்கள் ஏன்னா லெட்டரில் ரொம்ப சொல்லியிருந்தீங்க, அதான் ஹீரோ கேட்குறான். எதனாலனா நீங்கள் அவரை பற்றி ரொம்ப ஆர்வமாக எழுதி வச்சுட்டீங்க லெட்டரில். நிறுத்துறா டே, ஐயையோ தெரியாதனமாக நம்ம லெட்டரில் இப்படி எழுதி வச்சுட்டோமா, இப்போ என்ன பண்ணுறது, நான் கண்டிப்பாக அவருக்கு நல்ல ஒரு மரியாதை கொடுக்குறேன். நீ டேங் குடும்பத்தில் சேர்ந்துட்டு எல்லா டெக்னிக்கையும் நல்லா தந்திரமாக கற்று வச்சிருக்கடா அப்படின்னு ஹீரோட சிஸ்டர் சொல்லிகிட்டு இருக்கான். குயிங்சிங் பிரிவோட ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் இந்த விழாவில் கலந்துக்க போகிறாருன்னு கண்டிப்பாக நான் அது குறிப்பிடத்தக்கது தான். கவனமாக இருக்கணும், ஏன்னா அவர் 9 டிராகன் கிளானை பார்வையிட போகிறாருன்னு குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். வேர்ல்டு விண்டுங்கிற ஒரு கிளானை உருவாக்க போகிறதா எனக்கு ஒரு வதந்தி கேள்விப்பட்டேன். அது ஒன்றையும் உண்மையாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த சீசனில் இருக்கவங்கெல்லாம் மொத்த பேரும் அவங்கள கண்காணித்து எதுக்கிறதுக்கு போடுவாங்க. அப்போ கண்டிப்பாக இந்த 9 டிராகன் கிளான்லேயும் பிரச்சனை வரதான் செய்யும். இது என் சிஸ்டருக்கு தெரியுமா இல்லையான்னு தெரில, அதனால தான் அவங்க சீனியர்
கண்ணீர் அனுப்புகிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இவன் எதையுமே தெரியாத மட்டுமே நடந்துக்கிட்டு இருக்காள் அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். ஹீரோ டக்குன்னு அங்கிட்ட யாரையா கையை காட்டி கூப்பிட்றான். என்னது உன்னோட கொடிக்கார நண்பன் இங்கே வந்துட்டானா அப்படின்னு ஹீரோட சிஸ்டர் திரும்பி பார்த்துடா. அங்கிட்ட ஹீரோ என்னது அங்கிள் கானா, ஐயோ அங்கிள் நான் உங்களுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். எங்களேடி ஜின் நீங்கள் என்னை ரொம்ப ஆச்சரியப்பட வச்சுட்டீங்க. ஏன்னா நீங்கள் சோடா ஆட்டை பயன்படுத்தும் போது எனக்கு அது ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு உங்களை பார்த்தா அப்படின்னு கானா அங்கிள் சொல்லிக்கிட்டு இருக்கான். தயக்கத்தோடைய மிக்க நன்றி அங்கிள் அப்படின்னு ஹீரோட சிஸ்டர் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோ அப்படிதான் இன்னும் நல்லா பேசுங்க அப்படின்னு ஹீரோ பின்னாடி இன்னும் அங்கிட்டு வாய்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கான். அடே முட்டா பையில ஹாவி, உன்னோட ஃப்ரெண்டு டாங் கேன் மாமா தான் என்கிட்ட ஏன்டா நீ சொல்லவே இல்லை அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு இருக்கா ஹீரோட சிஸ்டர். ஹீரோ சொல்கிறான் நீங்கள் யாருன்னு என்கிட்ட நீங்கள் கேட்கவே இல்லையே அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ ஹீரோட சிஸ்டர் இங்கே வாங்க இந்த இருக்கு பாருங்க சரி இங்கே உட்காருங்க அப்படின்னு ஹீரோட சிஸ்டர் பதட்டத்துலேயே பேசிக்கிட்டு இருக்கும் போதே சரி ரொம்ப நன்றி நான் உட்காறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட அங்கிள் அங்கே உட்காந்துட்டு என்ன இங்கே எனக்கு பிடிச்ச பொருள் ஏதோ நீ இருக்க மாட்டே தெரியுது, ஏன் நான் ஆர்டர் பண்ணக்கூடாதா, அடுத்த வாட்டி நான் அதே மட்டும் செய்யலாம்ல, ஏன்னா அவன் பைத்தியத்தை எது பிடிச்சாடா இங்கேயும் முட்டிக்கிட்டியாடா அப்படின்னு ஹீரோட அங்கிள் கேட்டுக்கிட்டு இருக்காரு. சேர்ந்து குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேஸ் பண்ணிட்டு குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோட சிஸ்டர் அங்கிளோட சேர்ந்து குடிக்கிறானா. அடே ஹாவி நீ எப்பட்றா அங்கிளோட இப்படி க்ளோஸ் ஆனேன், அதுவும் ஃப்ரெண்டாக பழகிக்கிட்டு இருக்கேன், அவரை பற்றி உனக்கு எதுவும் தெரியாதா, அவர் எப்படிப்பட்ட ஆள்னு தெரியுமில்லடா உனக்கு அப்படின்னு ஹீரோட சிஸ்டர் ஹீரோவை பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்கா. அடே அவர் நம்ம அப்பாவோட தம்பி மாதிரிடாடே, தம்பியே தான்டா, அவர்கிட்ட போய் நீ இப்படி பழகிக்கிட்டு இருக்க, ஏன்னா அவர் போரில் நம்ம அப்பாவை அவரோட உயிரை கொடுத்து காப்பாற்றி கொண்டு வந்தார் தெரியுமா, அவ்வளோ பெரிய போர்லேயே நம்ம அப்பாவை காப்பாற்றினதுனால நம்ம அப்பா அவருக்கு ஒரு பட்டத்தையே விட்டு கொடுத்தாரு தெரியுமா. நான் என்ன சொல்கிறேன், நம்ம அப்பாவோட நெருங்கி இருப்பாரா, எனக்கு தெரியாமல் போயிட்ட, இந்த விஷயம் எனக்கு முன்னாடியே தெரியாமல் போயிட்டேன். அங்கிள் என்னை மன்னிச்சிருங்க, நீங்கள் அப்பாவோட இவ்வளோ நெருங்கி இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாமல் போயிட்டு, அதனால் என்னோட இந்த மன்னிப்பை நீங்கள் ஏற்றுக்குங்க, நான் உங்கள்கிட்ட ரொம்ப தாழ்ந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன், என்னோட உண்மையான மன்னிப்பை நீங்கள் ஏற்றுங்க அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான். ஹீரோட சிஸ்டர் இப்போ கண்டிப்பாக என்னோட பிரதர் அவனை மன்னிச்சிருவான்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹீரோட சிஸ்டர் நினச்சிக்கிட்டு இருக்கும்போதே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கான் அவன், அடே இந்த பூமி அழிஞ்சு வீர போகுது, அவன் என்ன கிரிஞ்சு பண்ணிக்கிட்டு இருக்கானா, அவன் எதுவும் அவன்கிட்ட சொன்னீங்களா எங்களேடி, அவன் என்ன பைத்தியக்கார மட்டும் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு ஹீரோ பார்த்து அவனோட அங்கிள் கத்திக்கிட்டு இருக்கான். கண்டிப்பாக உங்களோட குரூப்பில் இருக்கவங்க மொத்த பேரும் எனக்கு எப்படியாச்சும் எப்படி பாயிண்ட் கொடுத்துருப்பாங்கன்னு தெரியும், நான் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணேன்னு உங்களுக்கு தெரியுமா, நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, அவங்க எப்படி உன்னை விவாரிச்சாங்கன்னா, ஆமாம் கண்டிப்பாக அது எனக்கு தெரியும், ஏன்னா ஃபுல் மார்க் தானே கொடுத்தாங்க எனக்கு, நீ என்ன பைத்தியக்காரனை என்னடா ஃபுல் மார்க் கொடுத்தாங்கன்னு சொல்லிகிட்டு இருக்க அப்படின்னு ஹீரோட அங்கிள் கடுப்பாக சொல்லிட்டு இருக்கான். அப்படின்னா எனக்கு ஃபுல் மார்க் கொடுக்கலையா, ஆமாம் நீங்கள் சொன்ன மாட்டோம் உனக்கு எல்லாரும் ஃபுல் பாயிண்ட் தான் கொடுத்துருக்காங்க, மார்ஷல் ஆர்ட்ஸ் 10 நாளில் அவ்வளோதான் அதிகரிச்சிருச்சு, மாமா இந்தாங்க உங்களுக்கு ட்ரிங்க் என்ன கொஞ்சம் ஊற்றி கொடுக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ நினச்சி பார்க்குறான், இவங்க 2 பேரையும் என்னோட வலிக்கு எப்படியோ கொண்டு வந்துட்டேன், என்ன இவங்க 2 பேருமே நல்லா இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். பவர்ஃபுல்லான 2 பேரை இப்போ என்னோட பக்கம் எப்படியோ கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்லி நினச்சிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் ஹீரோ. கண்டிப்பாக எனக்கு இருக்க பெரிய பிரச்சனைனா என்னோடய சித்தி தான், ஏன்னா இந்த நாம்கும் குடும்பத்தோட வருகை வரும்போது கண்டிப்பாக எதுவும் பிரச்சனை பண்ணுறதுக்கு எனக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். அப்படியே வேறு இடத்துல காட்டுறாங்க, ஏதோ ஒரு கேரேஜ் போயிட்டுருக்கு மட்டும் தெரியுது. கேரேஜில் நம்ம சிலந்தி இருந்துக்கிட்டு என்னடா அது இவ்வளோ தூரம் போயிட்டே இருக்குது, 100 கிலோமீட்டர் தாண்டி இருக்கும் போலையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும் போதே ஒரு இடத்துல கேரேஜ் நிற்கிது, என்னது நின்றுடுச்சு அந்த கேரேஜ், இதுக்கப்புறம் எனக்கு ஒரு வழியாக நின்றுடுச்சா, நம்ம சேர வேண்டிய இடத்துக்கு சேர்ந்துட்டோமா அப்படின்னு நம்ம ஃபைட்டர் நினச்சிக்கிட்டு இருக்கான். ஒரு வழியாக சேர்ந்துட்டோமா, நம்ம இந்த கோயிலுக்கு சொல்லாமலே வந்துட்டோன்னு நினைக்கிறேன், என்னது கோயிலுக்கு வந்திருக்கோமா அப்படின்னா இது கோயிலா, என்னடா அது இவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு டார்க் எனர்ஜியாக இருக்குது அப்படின்னு நம்ம ஸ்பைடர் நினச்சிக்கிட்டு இருக்கோம். அப்போனா எங்களோட மெரிடியன் பிளாக்கேஜுக்கு இவங்க தான் காரணமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். நாம்கும் குடும்பத்தை சேர்ந்தவங்க யாரோட கூட்டு வச்சுருக்காங்கன்னு தெரியலையே, அங்கே எந்த ஒரு குரல் இருக்குது, நாம்கும் குடும்பத்தை சேர்ந்த நபரே உங்களை நாங்கள் வரவேற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊடிஸ் போட்டு யாரோ வெளில நிற்கிற மட்டும் தெரியுது. நீங்கள் வரேன்னு மாஸ்டர் டெம்ப்ளர் எனக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு. அப்போனா மாஸ்டர் டெம்ப்ளர் நான் வரேன்னு முன்னாடியே அவருக்கு தெரியுமா, அவரோட அந்த ஆன்மீகத்தை பற்றி நான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கேன் அப்படின்னு ஹீரோட சித்தி சொல்லிகிட்டு இருக்கான். டக்குனு தன்னோட கோடிஸ் எடுத்துகிட்டு சரி மாஸ்டர் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, வேமா போய்த்து மாஸ்டர் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போயிட்டு இருக்கா. இதெல்லாம் ஒரு ஜியாங்ஸி தான், ஜியாங்ஸிலாம் டாப் 10 அதுவும் பவர்ஃபுல்லாக இருக்கும். ஜியாங்ஸியை அவர் இவ்வளோ அழகாக கட்டுப்படுத்துகிறாரா, அதுவும் இந்த ஒரு மேம்பட்ட ஒரு ஜியாங்ஸி அது துயமாக சிந்திக்குது, அது அவருக்கு ஒரு சர்வண்டாக பயன்படுத்திக்கிட்டு இருக்காரா, எனக்கு இவங்களை பார்த்தாலே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு ஹீரோட சித்தி நினச்சிட்டு போயிட்டுருக்கா. கண்டிப்பாக இவனை பார்த்தா சாதாரண ஒரு மந்திரவாதி மட்டும் தெரியலை, கண்டிப்பாக இவங்களை பார்த்தா ஸ்ட்ராங்காக இருக்க மட்டும் தான் தெரியுது. இதை பற்றி நம்ம எங்களாடுகிட்ட எப்படி தெரிவிக்க போகிறோன்னு தெரியலையே, எப்படியாச்சும் இங்கே என்ன நடக்குது எது நடக்குன்னு போய் நம்ம எங்களாடுகிட்ட தெரிவிச்சே ஆகணும் அப்படின்ட்டு அந்த நம்ம ஸ்பைடர் அங்கேருந்து ஓடுறான்.
எங்களாடு என்னோட பேச்சை கேட்பார்னு நான் இன்னும் நல்லா திருப்தி அடைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜெபிக்கிறேன்னு ஏதோ ஒரு கிரியேச்சர் மட்டுமே அங்கே உட்காந்துருக்க மட்டும் தெரியுது. அவன் தான் மந்திரவாதியான். தயவு செஞ்சு எனக்கு இன்னும் சக்தியை கொடுங்க, எனக்கு இன்னும் பிரகாசமான தெய்வீக ஆணையை கொடுங்க அப்படின்னு அவன் ஏதோ மந்திரத்தை சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அந்த ஜியாங்சி அங்கே வந்துடுது. ஜியாங்சினா ஒன்றும் இல்லை நண்பர்களே, செத்து போனவங்களை கட்டுப்படுத்துறது தான் ஜியாங்சி. 100ன்னு சொல்லுவாங்க, அதை கட்டுப்படுத்துறது தான் ஜியாங்சி. அது மட்டும் மந்திரத்தை தான் இவன் பண்ணிகிட்டு இருக்கான். மாஸ்டர், உங்களை பார்க்குறதுக்கு நாம்கும் குடும்பத்திலிருந்து பின்தொடர் ஒருத்தர் வந்திருக்காரு அப்படின்னு அந்த ஜியாங்சி சொல்லுது. அவங்கள உள்ளே வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அவங்க உட்காந்துருக்காவன். அவனை இன்னும் மூஞ்சியே காட்டலை. அந்த ஹீரோவோட சித்தி உள்ள வந்துட்டு வணக்கம் டெம்பர் அப்படின்னு ஒரு ஹீரோட சித்தி வந்து சொல்லிகிட்டு இருக்கா. நான் கொடுத்தது ஏதோ வேலை செய்யலைன்னு நினைக்கிறேன், அதனால தான் நீங்கள் திரும்பி இங்கே வந்திருக்கீங்களோ அப்படின்னு ஹீரோட சித்தியை பார்த்து அவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். டெம்பர், கடவுளுக்கு நீங்கள் முழுமையாக உங்களை அர்ப்பணிங்க, அப்போ தான் கடவுள் உங்களை ஆசிப்பார். நீங்கள் தேவைப்பட்டவனையும் கடவுளை நேசிச்சிங்கன்னா அவர் உங்களுக்கு எதையுமே பண்ண மாட்டார். அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் உங்களுக்கு காணிக்கை கொண்டு வந்திருக்கேன். இந்த காணிக்கையை செலுத்தினா கடவுள் என்ன பார்க்க மாட்டார்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், அதுவும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் யார் தான் பேராசை பிடிக்க மாட்டா, எல்லாருக்கும் ஒரு பேராசை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக திரும்பி அவன் சிரிக்க ஆரம்பிக்கிறான். அவனை பார்த்தாலே கொடூரமாக இருக்குது. ஆசை யார் தான் விட்டு வைக்கலை, உங்களுக்கு கடவுளை எப்படி கும்பிடணும்னு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். டக்குன்னு திரும்பி நீங்கள் இப்போ என்ன விஷயமா இங்கே வந்திருக்கீங்க, அதை என்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு அவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். டெம்பர், நீ ஒட்டி இதில் ஜெயிச்சிட்டின்னா உனக்கு நான் இன்னும் நிறையா காணிக்க கொடுப்பேன் அப்படின்னு ஹீரோட சுற்றி சொல்லிகிட்டு இருக்கான். ஓகே நம்ம இப்போ இதை ஆரம்பிக்க வேண்டியதான்னு சொல்லிட்டு அவனோட குச்சி எடுத்து டங்குன்னு தட்டுறான். சரி, நான் இப்போ உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது நான் அவங்கள்ட்ட முன்னாடியே சொன்ன மட்டும்தான். அவங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அந்த சட்டவிரதமாக பிறந்தானே, அவனுக்கு ஸ்கர்ச் பண்ண சொன்னீங்களா தானே, அவனோட மண்டையை கழுவுறது கொடுத்தேனே, அது கரெக்டாக நடந்துச்சா? எங்கே நடந்துச்சு? நான் அவனுக்கு ஏதோ தப்பு செய்கிறேன்னு அதோட அவனை பயன்படுத்திட்டு நான் தூக்கிட்டு இருந்துடலாம், ஒரு முட்டா பையன் தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது கியூஜின் வந்து அவன் மேலே ஏதோ நல்லது நினச்சிட்டு அவன் பக்கம் போய் சேர்ந்துட்டா. என்னோட பொண்ணு, அவன் ஏதோ கண்டிப்பாக பவர்ஃபுல்லாக மாற போகிறான் அப்படின்னு அவன் நினச்சிக்கிட்டு இருக்கான். அவனை ஒரு மேம்பட்ட ஒரு ஜியாங்ஜியாக மாற்றி நம்ம கையில் ஆடுற ஒரு பொம்மையாக நீங்கள் மாற்றணும் அப்படின்னு ஹீரோட சித்தி அவனை பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படி சொல்லிகிட்டு இருக்கும் போதே அங்கிட்டு நம்ம ஸ்பைடர் பார்த்துட்றான். என்னது ஜியான்சியை மாற்றணுமா? இந்த விஷயத்தை கொண்டு போய் நம்ம மாஸ்டர் எப்படியாச்சும் தெரிவிச்சு ஆகணும். ஏன்னா இவன் ஒரு பவர்ஃபுல்லான ஜியான்சியை உருவாக்குறான். இவன் ஜியான்சி மாஸ்டரோடய ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கான். நம்ம எப்படியாச்சும் நம்ம மாஸ்டர்கிட்ட போய் இதை சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்பைடர் போயிட்டு இருக்கும் போதே நிறையா கண்ணு தெரியுற மட்டும் தெரியுது. அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே நிறையா உல்ஃபு மாட்டாக இருக்க மாஸ்டர்லாம் வருது. என்னது பீஸ்ட்டு ஜியாங்சியா? இவன் பீஸ்ட்டு ஜியாங்சியெல்லாம் கட்டுப்படுத்துகிறானா? அப்போனா இவன் நம்ம கல்ட்லேருந்து வெளியேறின ஒரு பிரான்ச்சா? கண்டிப்பாக நம்ம டீமன் காட்லேருந்து வெளியேறினவனாக தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம ஸ்பைடர் நினச்சிக்கிட்டு இருக்கான். ஆமாம், என்னாச்சு, என்ன சத்தம் அப்படின்னு ஹீரோட சுற்றி கேட்டுட்டு இருக்கும்போது உன் மேலே ஏதோ ஒரு பூச்சி ஒட்டிகிட்டு இருந்த மாட்டா தெரிஞ்சு, அதை தான் நான் கொஞ்சம் கவனிச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே உன்னோட அந்த சட்டவிரதமான பையன் இருக்கான்ல, அவனால் ஸ்பிரிட்டெல்லாம் கட்டுப்படுத்துவான் போலையே, அவனோட ஒரு கையால் இங்கே வந்திருப்பான்னு நினைக்கிறேன். அவனை கட்டுப்படுத்தணும் தான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். அப்படியா? நான் கொஞ்சம் சோர்வாக இருக்கேன், அதனால தான் இப்படி நடக்குன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். நீங்கள் அவனை ஒண்டி தப்பிக்கோடாமல் செஞ்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு இன்னும் நிறையா காசு கொடுப்பேன் அப்படின்னு ஹீரோட சித்தி சொல்லிகிட்டு இருக்கான். உங்களுக்கு சம்பளமாக நான் இன்னும் ஒரு பெட்டியும் கொண்டு வந்து உங்களுக்கு தரேன், ஓகேவா? இது கரெக்டான ஒரு டீலாக இருக்கும், நான் ஆரம்பிக்க வேண்டியதான் அப்படின்னு அவன் சொல்கிறான். என்ன நினச்சி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய்கிறேன். நீங்கள் எனக்கு ரொம்ப உதவி பண்ணியிருக்கீங்க, இதை நான் மறக்கவே மாட்டேன், சரியா? அப்படின்னு சொல்லிட்டு அவன் யாரையா சமன் பண்ணுற மட்டும் தெரியுது. யாரா அதுன்னு திரும்பி பார்த்தா அது ஒரு ஜியாங்சி தான். சொல்லுங்கள் மாஸ்டர், எனக்கு என்ன வேலை இருக்குது? நம்ம ஒருத்தனை கண்டுபிடிக்க வேண்டியது இருக்குது, அவனை போய் கண்டுபிடிப்போம். அதுவும் ஒரு கோஸ்ட்டு தான். சரி மாஸ்டர், இந்த போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து சரட்டுன்னு கிளம்பிடுறான். என்னடா அது இவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு ஜியாங்சி அப்படின்னு ஹீரோட சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன் ஜம்ப் பண்ணி அங்கேருந்து போயிட்டு இருக்கான். ஒரு இடத்துல வந்து நிற்கிறான். அவன் நின்றுட்டு என்னது இந்த டீமன் ஜியாங்சியால் ஒரு பூச்சை பிடிக்க முடியலையா? எனக்கு இது ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கையில் ஏதோ ஒரு மந்திரம் போடுற மாட்டா தெரியுது. விசில் தான் அடிக்கிறான். அவன் விசில் அடித்தோடனேயே நம்ம ஸ்பைடுக்கு தெரிஞ்சு போயிடுது, இது ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். பார்த்தா டிஃப்ரெண்ட்டாக மாஸ்டராக இருக்குது, எல்லாம் ஜியாங்சி தான். நம்ம எட்டுக்கால் பூச்சை துரத்துது. ஐயோ என்ன கைமா பண்ண போகிறாங்களே அப்படின்னு நினச்சிட்டு நம்ம எட்டுக்கால் பூச்சி ஓடிக்கிட்டு இருக்கான். எப்படியாச்சும் இந்த விஷயத்தை கொண்டு போய் நம்ம எங்களாடுட்டு தெரிவித்து அவனுமே அப்படின்ட்டு ஓடிக்கிட்டு இருக்கான். அவன் எங்களாடு எப்படியாச்சும் அங்கேருந்து தப்பிச்சிருங்க அப்படின்னா ஓடிட்டு இருக்கும்போது ஹீரோ கடத்தான் கட்டாங்க. நீ உண்மையிலே இங்கேருந்து போகிறது இல்லையா? ஆமாம், நான் கொஞ்சம் பொறுமையாக தான் இங்கேருந்து போகலான் இருக்கேன். நாமக்கும் குடும்பத்தை சேர்ந்தவங்க ஒன்று எதுவும் துன்புறுத்துறாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு ஹீரோட சிஸ்டர் சொல்லிட்டு இருக்கான். என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கொஞ்சம் அங்கே நடந்து போகிறான். அங்கே யூஜின் அவமானப்பட்டதுலேருந்து வெளில வந்திருப்பான்னு நினைக்கிறேன்.
என்னை பற்றிலாம் நீ எதுவும் கவலைப்படாத, உன்னோட சிஸ்டர் நான் நல்லா தான் இருப்பேன். சரி நீ என்னை பற்றி கவலைப்படாத, நீ போய் பயிற்சி செய்யடா போடா அப்படின்னு ஹீரோட சிஸ்டர் அவனை பார்த்து கத்திட்டு இருக்கான். நமக்கும் குடும்பத்தை சேர்ந்தவங்கலாம் கொஞ்சம் லாயலாக தான் இருக்கா, அதோட இந்த பொண்ணு ரொம்ப லாயலாக இருக்கா, இவளை நம்பலான்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக இவளை நம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அந்த மண்டையில் மட்டார்னு அடி உழுவுது. என்னடா அது எங்கே இருந்து கட்ட வந்துச்சுன்னு அப்படின்னு அந்த ஸ்பிரிட்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, உங்களுக்கு என்ன ஸ்பிரிட் டேப்லெட்டாக மாறுறதுக்கு எதுவும் ஆசைப்பட்றீங்களா அந்த 100 பேரில் அப்படின்னு ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்கான் அவங்கள பார்த்து. ஆமாம் எங்களை என்னாச்சு, எதுக்கு இப்போ எங்களை அடிச்சிருக்கீங்க அப்படின்னு அவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஹீரோ பார்த்து. நான் முன்ன சண்டை போட்டதுலேருந்து எனக்கு ஏதோ டிஃப்ரெண்ட்டாக தெரியுதுடா, நான் இந்த மார்ஷல் ஆர்ட்ஸ்லாம் பயன்படுத்துறதுலேருந்து. அம்மா நீங்கள் எப்படி உணர்றீங்கன்னு நான் கேட்கலாமா? நான் இந்த மார்ஷல் ஆர்ட்ஸை பயன்படுத்த ஆரம்பிச்சதுலேருந்து என்னோடய மூமெண்ட்ஸ்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குடா அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். சொல்லிகிட்டு இருக்கும்போதே ஹீரோக்கு ஏதோ சென்ஸ் ஆகுது. நான் இப்போ தான் தொடக்கத்தில் இருக்கேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கும்போதே இன்னொரு ஸ்பிரிட் மட்டும் வந்து, நான் வந்து முன்னாடி வந்து மார்ஷல் ஆர்ட்ஸில் ரொம்ப ஒரு பீக்கில் இருந்தேன், அதனால் நான் உங்களை சோதிச்சு பார்க்கலாமா அப்படின்னு அந்த ஸ்பிரிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கு. ஹீரோவும் பார்க்கலான்னு சொல்லிடுறான். அந்த ஸ்பிரிட்டு ஹீரோவை சுற்றி பார்த்துட்டு, என்ன இது ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கா அப்படின்னு அந்த ஸ்பிரிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கு. எங்களாட், நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும், வளர்க்கப்பட்ட ஆற்றல்னால் உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? ஆமாம் நீ என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க? ஆமாம் ஒவ்வொருத்தருக்கும் டிஃப்ரெண்ட்டான ஒரு மானா பவர் இருக்கும். அது எப்படின்னா டான்டியானில் வந்து டிஃப்ரெண்ட்டாக சேரும், பயிற்சி செய்யும் போது சேருமே அந்த மான ஆற்றலாம். அது இல்லை எங்களாடு, நீங்கள் பயிற்சி செய்யும் போது நீங்கள் சண்டை போடும் போதும் ஒரு ஆற்றல் வரும். ஒவ்வொரு கிளானுக்கும் ஒவ்வொரு டெக்னிக் இருக்கும்ல, அது மட்டும்தான் இந்த மானாவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த கோரில் அப்படின்னு அந்த ஸ்பிரிட்டு சொல்லிகிட்டு இருக்கு. அப்படின்னா இதை பற்றி எனக்கு தெளிவாக சொல்லு அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். உங்களுக்கு உள்ளே இருக்க ஆற்றலை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் செத்து போயிடுவீங்க. ஏன்னா உங்களை பற்றி எனக்கு நல்லா தெரியுது, நீங்கள் ஒரு ஸ்பெஷல் கிரேடு மார்ஷல் ஆர்டிஸ்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹீரோ பார்த்து அந்த ஸ்பிரிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கு. 40 வருஷமாக டாங்கோனா இருந்தீங்கல்ல, அப்போ உங்களுக்கு இருந்த சக்திக்கும் இப்போ உங்களுக்கு இருக்க இந்த ஒரு சக்திக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது ரெண்டும் இப்போ ஒன்றா கொலாப்ஸ் ஆகிற மட்டும் தெரியுது அப்படின்னு அந்த ஸ்பிரிட்டு சொல்லிகிட்டு இருக்கு. அப்படின்னா நான் டாங்கோனா இருந்தப்போ இருந்த ஆற்றல் இப்போ எனக்கு கிடைக்குன்னு சொல்கிறியா? ஆமாம், இப்போ வந்து உங்களோட உடம்புல அந்த 2 ஆற்றலுமே ஒன்று சேர்ற மட்டும் எனக்கு தெரியுது அப்படின்னு அந்த ஸ்பிரிட்டு சொல்லிகிட்டு இருக்கு. நான் டாங்கு ஆவியாகவே வாழலாம்னு முடிவு செஞ்சேன், ஆனால் இப்போ எனக்கு இந்த உடல் என்னுடையது, ஆனால் எதுக்கு முன்னாடி இது வேற ஒருத்தரோட உடம்பு, அதனால தான் இப்படி நடக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். என்னோட உடம்பை வச்சுக்கிட்டு கண்டிப்பாக என்னால் மார்ஷல் ஆர்ட்ஸை பயன்படுத்த முடியும். ஏன்னா அந்த சண்டையில் நான் பயன்படுத்துகிற மார்ஷல் ஆர்ட்ஸ்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சு எனக்கு இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மார்ஷல் ஆர்ட்ஸை பயன்படுத்துறது அப்போ என்னால் பயன்படுத்த முடியல, இப்போ பயன்படுத்த முடியுது. கண்டிப்பாக எனக்கு தெரியும் இந்த உடம்பை வச்சு கண்டிப்பாக என்னால் மார்ஷல் ஆர்ட்ஸை பயன்படுத்த முடியும்னு. ஆனால் எனக்கு ஒரே ஒரு டிஃப்ரெண்ட் தான் தெரியுது. எதனாலனா நான் இப்போ பயன்படுத்துகிறேன்னா மார்ஷல் ஆர்ட்ஸ் இதெல்லாம் என்ன நிலையில் பயன்படுத்துறேன்னு உங்களுக்கு தெரியுமா? அது தெரிஞ்சால் எனக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் நீ அப்படின்னு ஹீரோ கேட்குறான். மாஸ்டர் நான் கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் ஒரு 40% நல்லாவே மார்ஷல் ஆர்ட்ஸை கற்றுக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னு அந்த ஸ்பிரிட்டு ஹீரோ பார்த்து சொல்லிட்டு, கண்டிப்பாக இந்த உடம்புக்கு ஏற்ற மாட்டேன் என்னோட மார்ஷல் ஆர்ட்ஸை நான் கற்றுக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும், நீங்கள் இன்னும் பவர்ஃபுல்லான மார்ஷல் ஆர்ட்ஸை கற்றுக்கிட்டு நீங்கள் பெரிய ஆளாக வளரணும் மாஸ்டர் அப்படின்னு அந்த ஸ்பிரிட்டு சொல்லுது. கண்டிப்பாக நான் இன்னும் நல்லா பவர்ஃபுல்லான மார்ஷல் ஆர்ட்ஸை கற்றுக்கிட்டு சக்தி வாய்ந்தவனா மாறிய திருவண்டா அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கான். ஹீரோட சிஸ்டர் ஹீரோ பயிற்சி எடுக்கிறத பார்த்துட்டு, இப்போ என்னோட பிரதர் ரொம்பவே மாறிட்டான் முன்னே இருந்ததுக்கு, ஆனால் அவன் இப்படி மாறி இருக்கக்கூடாது, என்னோட அம்மா அவனை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாங்க, இப்போ அவன் நிறையா ஃப்ரெண்ட்ஸையும் சேர்க்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு ஹீரோட சிஸ்டர் யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அரைக்காட்டில் இனிமேல் படிப்படியாக குறைஞ்சி வந்துடும் அப்படின்னு ஹீரோட அப்பா சொல்லிட்டு போனேன் நினச்சி பார்க்குறான். ஆமாம் என்ன ஆறாது, இங்கே ஏதோ வந்திருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அந்த ஸ்பிரிட் வந்து சொல்லுது. ஹீரோட சிஸ்டர் அதை சென்ஸ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக இது ஒரு ஆபத்தாக தான் முடியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹீரோட சிஸ்டர் நினச்சிக்கிட்டு இருக்கா. ஹீரோவும் அதை உணர்ந்துட்டு கையில் ஒரு ராடு மட்டும் வச்சுருக்கான், அதை எடுத்துக்கிட்டு என்ன ரெடி ஆகலாமா, நம்மளுக்கு இப்போ ஒரு பெரிய ஒரு பிரச்சனை வந்துகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு வழியாக அவங்க ஆரம்பிச்சிட்டாங்களா, சரி நம்மளும் ஆரம்பிக்க வேண்டியது தான். 100 மட்டும் இருக்குது வந்து நின்று பார்த்துட்டு இருக்கு. இங்கே தானே இந்த பக்கம் தானே வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அந்த சிலந்தி குருவோட கணிப்பு கரெக்டாக இருக்குன்னு தான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த பக்கம் அந்த முட்டாள் குழந்தை இங்கே தான் இருப்பான்னு நினைக்கிறேன். அவன் ஏதோ டிஃப்ரெண்ட்டான ஆர்ட் ஸ்டைலில் பயன்படுத்துகிறான்னு கேள்விப்பட்டேன். அவங்க கருவிலாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குமோ, எதுவாக இருந்தால் எனக்கு என்ன, நம்ம களத்தில் இறங்க வேண்டிய நேரம் வந்துருச்சு, இங்கே தான் இடம் கண்டுபிடிச்சாச்சு, இறங்க வேண்டியதுதான். சரி மூடு பணி தயாராக இருக்குது, மூடு பணியை ஆரம்பிச்சுட்டு நம்ம உள்ளே இறங்க வேண்டியதான் அப்படின்னு அவன் நினச்சிக்கிட்டு இருக்கான். கண்டிப்பாக இதில் என்னோடய இறையை நான் வேட்டையாடியே தீருவேன். நான் வேட்டையாடி ரொம்ப நாள் ஆச்சு, இது நல்லா தான் இருக்கும். இந்த மூடு பணி வெளிக்கே யாரும் இல்லை, உள்ளே தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்னோடய இறை உள்ளே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி என்னோடய இறை எங்கே எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு அவன் நினச்சிட்டு உள்ளே போயிட்டுருக்கான். இப்போ எப்படி வேட்டையாடுறது அவனை, எங்கே இந்த கண்டுபிடிக்கன்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு த்ரெட்டு மட்டும் போகுது. ஓ இவன் தான் என்னோடய இறையா, அப்போனா இவனை தான் நம்ம வேட்டையாடணுமா அப்படின்னு அந்த 100 அவனை பார்த்துக்கிட்டு இருக்கான் நம்ம ஹீரோவை. என்னடா அவன் ஒரு முட்டா வேலை இருப்பானோ, நான் அவன் பின்னாடியே வந்து நிற்கிறேன், அவன் கண்டுக்காமல் அப்படி நின்றுக்கிட்டு இருக்கான். சத்தியமாக மாஸ்டர் சொன்ன மாட்டான் இவனோட உடம்பு பயன்படும் தான் நினைக்கிறான் அப்படின்னு அவன் நினச்சிக்கிட்டு இருக்கான்.
ஹீரோ வில்லத்தனமாக சிரிச்சுக்கிட்டு இங்கே என்ன மூடு பண்ணி இவ்வளவு இருக்குது, எனக்கு கண்ணு ஒன்றுமே தெரியலையே அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இதுதான் எனக்கான வாய்ப்பு, இப்போயே அவனை முடிக்க வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு கையில் தன்னோட பவரை எடுக்கிறான். பவரை எடுத்துக்கிட்டு இருக்கும்போது அங்கிட்டு யாரும் நடந்து வர மாட்டேன் தெரியுது. ஆமாம், அது என்ன டிஃப்ரெண்ட்டான ஆறா, அந்த ஆறா கொடூரமாக மாறுது. அனதர் பர்சனா என்ன இவ்வளோ கொடூரமான, எப்படி இவ்வளோ பாஸ்ட்டாக என் பக்கத்தில் வந்தா, வாய்ப்பே இல்லை சொல்லிட்டு இருக்கும்போது அவன் மூஞ்சில் வந்து ஒரு அடி தான் பறந்து போயிடுறான். அவன் வேற ஏதோ ஒரு பறவையை அனுப்பியிருக்க மாட்டேன் தெரியுது அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். ஆமாம் அப்படின்னு அவன் பக்கத்தில் இருக்க அந்த ஸ்பிரிட்லாம் சொல்லிகிட்டு இருக்கு. அவனை பார்த்தா ஏதோ 3வது லெவலில் இருக்க மாட்டேன் தெரியுது. அவன் வந்து பிளாக் டீமனுங்கிற ஒரு இடத்துல தான் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவனோட பவர் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது, நீ எதிர்பார்த்ததோட அவன் கொஞ்சம் சக்திசாலியாக இருப்பான் இல்லையா அப்படின்னு அந்த ஸ்பிரிட்லாம் சொல்லிகிட்டு இருக்கு. எதுவாக இருந்தால் எனக்கு என்ன, ஒரு ஜியாங்ஜி கிட்டே போய் ஒரு மார்ஷல் ஆர்டிஸ்ட் தோற்று போவான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தன்னோட பையிலேருந்து ஒரு பில்லு மட்டும் இருக்குது, அதை எடுத்து ஹீரோ அவனோட வாய்க்குள்ளே போட்டுக்கிறான். ஹீரோ அதை தின்னுக்கிட்டு இருக்கும் போதே அங்கிட்டு ஃபைட்டை தான் காட்டுறாங்க. பிடிச்சி போட்டு வெள்ளுன்னு பிடிச்சி போட்டு வெளுத்துக்கிட்டு இருக்கான் அவன் குயின்சிங். ஏன்னா 9 டிராகன் குடும்பத்தில் இருக்க மூத்த பொண்ணு குயின்சிங் இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, வாய்ப்பே இல்லையே, அவள் இப்படிங்க வந்தா அந்த அண்டை நினச்சிக்கிட்டு இருக்கு. அட்டாச்சே இவங்க இருப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே, இப்போ நான் என்ன பண்ணுறது, ஐயோ இப்போ நான் எப்படியாச்சும் போராடி ஆகணுமே, நான் எனக்கு போராட நினச்சாலும் வழி விட மாட்டேங்கிறாள் அவ, நான் என்ன தான் ட்ரை பண்ணாலும் கண்டிப்பாக முடியலை என்னால், ஒவ்வொரு அட்டகம் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது, கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை, நாம்கும் குடும்பத்துக்கு ஒன்றையும் தெரிஞ்சு கண்டிப்பாக இது பெரிய பிரச்சனை தான் போய் முடியும். அதோட நான் இந்த மிஷினை முடிக்கலைன்னா என்னோடய மாஸ்டர் அந்த கொடூரமானவன் என்னை பிடிச்சி சித்திரவாதெல்லாம் செய்வான் அப்படின்னு அந்த ஹண்டை நினச்சிக்கிட்டு இருக்கு. கண்டிப்பாக இப்படி தப்பிச்சுக்கிட்டே இருந்தேன்னா கண்டிப்பாக நான் சாவுறது நிச்சயம். குயிஞ்சிங் ஸ்வாட் டெக்னிக் அப்படின்னு ஒரு ஸ்வாட் டெக்னிக் பயன்படுத்துகிறான். என்ன உன்னால் போட்டி போட முடியலையா அப்படின்னு ஹீரோ ஒரு சிஸ்டர் சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் நினைக்கிறேன் நான் சாக போகிறேன்னு நினைக்கிறேன், ஆனால் நான் வந்து ஒரு ட்ரைப்பை சேர்ந்தவன், கண்டிப்பாக நான் சாக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பின்னிட்டு இது உன்னோட தப்பு தான், நீ தான் இதை தேர்ந்தெடுத்த, இப்போ இதுக்கு நீ தான் பொறுப்பாக போகிற, நான் அப்பயே வார்னிங் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொடூரமான உருவத்துக்கு மாறுறான். பார்த்தா பயங்கரமாக பெருசாக மாறிட்டு இருக்கான். அவன் கை காலெல்லாம் ஏதோ ஆயுதம் வர மாட்டேன் தெரியுது, அந்த கையில் ஒரு ஸ்வாடு வர மாட்டேன் இருக்குது. அவனுக்கு எதுக்கே ஹீரோட சிஸ்டர் ஒரு பூச்சி மட்டும் நிற்கிறான். இவனா இவ்வளோ பெருசில் போயிட்டான், இவனை இப்போ எப்படி நான் சமாளிக்கிறது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். அடிச்சுக்கிட்டே சொல்கிறான் ஹீரோட சிஸ்டர், நாம்கும் குடும்பத்தில் இருக்க ஒருத்தவங்க தான் எனக்கு இந்த ஆர்டர் கொடுத்துருக்காங்க, அதனால தான் இங்கே வந்திருக்கேன், ஒழுங்கு மரியாதை பின் வாங்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணுறான். என்னது நாம்கும் குடும்பத்தை சேர்ந்தவனா, கண்டிப்பாக இது அம்மாவாக தான் இருக்கணும், அம்மா இது மட்டும் தப்பான வழியில் போகிறத நான் தடுத்து நிறுத்தி ஆகணும், அதோட இந்த முட்டாப்பாயில் இந்த முரட்டு டீமன் நான் கண்டிப்பாக தடுத்து நிறுத்தணும், இவனை எப்படியாச்சும் பிடிச்சி இதுக்கு பின்னாடி யார் இருக்கான்னு நான் கண்டுபிடிச்சி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட சிஸ்டரும் சண்டை போகிறதுக்கு தயாராகிட்டு இருக்கான். ஒரு வெட்டு ஆனால் அந்த வெட்ட மேலே உழவில், ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து போயிடுங்க இல்லைன்னா அவங்கள கொல்ல வேண்டியது இருக்கும் அப்படின்னு அட்டாக் பண்ணுறான். அட்டாச்சே நம்ம இப்படியே சண்டை போட்டுக்கிட்டே இருந்தால் வாய்ப்பே இல்லை, இவ்வளோ நம்மளுக்கு ஈக்குவலாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காளே, இந்த மூடு பண்ணி வர குறைஞ்சிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கு, எப்படியாச்சும் என்னோட மிஷின் நான் முடிச்சாகணும், இதுக்கு நான் என்ன பண்ணுறது, பேசாமல் ஒட்டும் நீக்கலுக்கு நான் பயன்படுத்த வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கழுகு மட்டை இருக்குது, அதை பயன்படுத்துகிறான். அதை பார்த்தா கழுகு மட்டை தெரில, ஏதோ வித்தியாசமாக தெரியுது, அதுவும் எனக்கு இந்த வந்துருச்சு ஆர்டர், நான் இப்போ போய் அவனை தாக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பறந்துக்கிட்டு இருக்கிறது. ஹீரோ போய் அட்டாக் பண்ணுறதுக்கு வேகமாக சுற்றி சொலண்டு இந்த அட்டாக் பண்ண போகிறேன்டா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோவும் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கோம். நான் மாஸ்டர் அந்த கழுகு நம்மளை தான் அட்டாக் பண்ண வருதுன்னு நினைக்கிறேன், நம்ம பிடிச்சி சூப்பு போட்டுடலாமா, இல்லைடா நம்ம கழுகு சூப்பு போட வேண்டாம், அது ஸ்ப்ரை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த 2 ஸ்பிரிட்டும். சரி இப்போ அந்த கழுகு என்னடா பண்ண போகுது, இவ்வளோ ஹைட்டில் பறந்து போயிட்டு இருக்க, இந்த வாய்ப்புக்காக தான் நானும் காத்துக்கிட்டு இருந்தேன், அவன்கிட்ட கடைசி இருக்க டம் கார்டும் பயன்படுத்துகிறானா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த கழுகு வேகமாக வந்துக்கிட்டு இருக்கு. என்னோட மாஸ்டர் சொன்ன மாட்டோமே, என்னோட இலக்கை நான் பார்த்துட்டேன், அவனை பெற்று ஒரே அடி தான் அடித்து மல்லாத்துட்டு நான் என்னோடய மாஸ்டர்கிட்ட போய் பெருமையாக பீத்தி பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கழுகு நினச்சிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுறதுக்கு பக்கத்தில் வந்துடுது. ஹீரோ என்ன நீ அட்டாக் பண்ண வந்திருக்கியா அப்படின்னு ஒரு மறப்பாம பாருங்க, அந்த கழுகு அரண்டு போயிடும். என்னடா அது இவ்வளோ கொடூரமான ஒரு அறவா இருக்குது கில்லிங்க நின்று அப்படின்னு பார்த்துட்டு இருக்குது. அடே அவனுக்கு ஒன்றும் தெரியாது, சின்ன பையனு சொன்னீங்களடா, இவன் என்னடா இவ்வளோ பெரிய பவரை வச்சுக்கிட்டு இருக்கான், விட்டா நம்மளை கைமா பண்ணி வறுத்து வத்தல் போட்டுருவாங்க போலையே அப்படின்னு அந்த கழுகு நினச்சிக்கிட்டு இருக்கு. வந்த வேகத்துக்கு சரட்டுன்னு போய் அங்கிட்டு சொல்லுவது. ஆமாம் இப்போ என்னை அட்டாக் பண்ண வந்துச்சு, அந்த கழுகு எங்கடா போணுச்சு, பார்த்தா பக்கத்தில் போய் மல்லாந்து கிடக்கு அந்த கழுகு. ஹீரோ ஓ பக்கத்தில் போய் சொருவிடுச்சா அப்படின்னு ஹீரோ அந்த கழுகு பக்கத்தில் போயிட்டுருக்கான். ஓ இந்த கலக்கை நல்லா தான் உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு அந்த 2 ஸ்பிரிட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கு. அவங்க 2 பேரும் எல்டர் நண்பர்களே மறந்துடாதீங்க. அது 2 ஸ்பிரிட்டும் பார்த்துக்கிட்டு இது நல்லா தான் உருவாக்கிறாங்க, நல்லா ஸ்ட்ராங்கான உடம்பு தான் இருக்குது இந்த கழுகு, இது 119வது கழுகுன்னு நினைக்கிறேன், இது உருவாக்குறதுக்கு நல்ல மெட்டீரியல்ஸ்லாம் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு அந்த 2 ஸ்பிரிட்டும் சொல்லிகிட்டு இருக்கு. இதனால் அவங்க 2 பேருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோ அப்படின்னு கீரை கேட்குறான். ஏய் முட்டாள் கழுக எந்தரா ஒழுங்கா மேலே அப்படின்னு கீரை கூப்பிட்றான். ஐயோ நம்ம நடிக்கிறத கண்டுபிடிச்சாங்களா, எஸ் சார் இந்த எந்திரிச்சிட சார், என்ன வேணும்னு சொல்லுங்கள் சார், டீயா காப்பியா சார் அப்படின்னு அந்த கழுகு கேட்டுக்கிட்டு. டேய் நீ என்னடா டீ பண்ண விற்க வந்தீங்க, ஒழுங்கு முறையாது இருந்துருச்சு, நான் உனக்கு 2 ஆப்ஷன் தருவேனா, அதை நீ கரெக்டாக செய்வியா, நான் சொல்கிறது என்னென்னா அவனோட சண்டை போடுவியா இல்லை என்னோட சண்டை போடுவியா
அந்த கழுகே மிரண்டு போயிடுது. ஐயையோ அவனோட இவன் கொடூரமாக இருக்கானே. நீ இந்த 2 ஆப்ஷனில் ஏதாச்சும் ஒன்று தான்ப்பா தேர்ந்தெடுக்கணும். எதை தேர்ந்தெடுக்க போகிற? தேர்ந்தெடுத்துட்டா சார், அவனை தான் சார் போய் நான் அட்டாக் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது வேக வேகமாக போயிட்டு அந்த அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கானே அவனையே பிடிச்சி போட்டு கொத்துன்னு கொத்திட்டு இருக்கு. என்னாச்சு இந்த ஒட்டுண்ணிகளுக்கு? என்னாச்சு? நம்மளோட கட்டுப்பாட்டை மீறிட்டோ இல்லை நம்ம கட்டுப்பாட்டை வேற ஒன்று எடுத்துக்கிட்டானா? வாய்ப்பே இல்லை. இல்லை இந்த கழுகோட அவன் பவர்ஃபுல்லாக இருக்கானா? வாய்ப்பே இல்லை. என்னோட கட்டுப்பாட்டையும் அவன் எடுத்துக்கிட்டான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது ஹீரோட சிஸ்டர் பின்னாடியெல்லாம் வந்து பவர்ஃபுல்லான ஒரு அட்டாக் லான்ச் பண்ணுறான். ஹீரோட சிஸ்டர் அவனோட ஒத்த கையை ஒன்றி துண்டா எடுத்துருவான். அவன் நினைப்பான், என்ன எதுக்கு என்னோட ஒத்த கையை ஒன்றி துண்டா எடுத்துருக்காங்க? நான் நாம்கும் குடும்பத்துக்கு ஆதரவாக இருக்கும், அதனால தான் என்னோட ஒத்த கையை ஒன்றி துண்டா எடுத்துருக்கியோ, உன்னோட அட்டாக் நீ ஃபுல்லாக பயன்படுத்த வேண்டியதானே அப்படின்னு கேட்பான். டே பைத்தியகாரா, நான் ஃபுல் அட்டாக்கையும் பயன்படுத்த தான் போகிறேன். உன்னை அணுவா சித்திரை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தான்டா வெட்டி துண்டு ஆக்க போகிறேன் அப்படின்னு ஹீரோட சிஸ்டர் சொல்லிட்டு வந்துகிட்டு இருக்கான். அப்படி அவன் ஹீரோடைய சிஸ்டரை பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே அவனு மூஞ்சில் வந்து பச்சக்குன்னு ஒரு கோடு விழுது. யாருன்னு பார்த்தா நம்ம பறவை பையன் தான். பறவை வந்து மூஞ்சில் கோடு போட்டு வரட்டாமே டொர்ருன்னு கிளம்பிடுறான். அடையே பைத்தியக்கார பறவையை கையில் மாட்டினோன்னு பிடிச்சி சூப்பு வச்சு குடிச்சிருவான்டா அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கான். இந்த ஒட்டுண்ணி பறவை அவனோட கண்ட்ரோலுக்கு எப்படா போணுச்சு அப்படின்னு அவன் நினச்சிக்கிட்டு இருக்கும் போதே, டே தம்பி சண்டையில் கவனத்தை செலுத்துறா அப்படின்னு சொல்லிட்டு எவனண்டு எர்த்து டெக்னிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்னிக்கை பயன்படுத்துகிற ஹீரோட சிஸ்டர் பவர்ஃபுல்லான ஒரு அட்டாக் அவன் மேலே லான்ச் ஆகுது. அவனும் என்னோட டீமன் ஃபார்ம் போயிடுச்சு, இப்போ நான் என்ன பண்ணுறது? கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஃபாகு வேறு மறைஞ்சிக்கிட்டு இருக்கு, நான் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு திரும்பி பின்னாடி கை கிடக்கிறத பார்ப்பான். என்னோடய கை அங்கே தானே கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவர்ஃபுல்லான அட்டாக் பண்ணுற மட்டும் பண்ணிவிட்டு டக்குன்னு அந்த கையை நோக்கி ஓடுறதுக்கு தயாராகாமல் அந்த கையை நோக்கி ஓடுவான். ஓடிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோட சிஸ்டர் சிதாச்சிருச்சு. அவனுக்கு முன்னாடி அந்த கையை எடுக்கிறதுக்கு போயிட்டு இருப்பான். அந்த பறவையும் வந்துக்கிட்டு இருக்கும். அவன் டக்குன்னு நின்றுட்டு அந்த கையை கிட்ட அவங்க 2 பேரும் போனதுக்கப்புறம் அந்த கையை வெடிக்க வச்சுருவான். வெடிக்க வச்சிடானா அப்படின்னு அவங்க 2 பேரும் டக்குன்னு அங்கேருந்து டாச் பண்ணிடுவாங்க. சிஸ்டரு கத்தி எடுத்துகிட்டு அட்டாக் பண்ணுறது தயாராக நிற்பான். அவனை பார்த்து அவன் சிரிச்சுக்கிட்டே கையில் ஒரு பில்லு மட்டும் எடுப்பான். அந்த ஜியாங்ஸியை பார்த்து தப்பிச்சு போவதில்ல ஜியாங்ஸி உன்னை கொல்லாம போட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எம்பி ஒரு ஆணு கத்திக்கிட்டு அவனை அட்டாக் பண்ணது போயிட்டுருப்பான். ஹீரோட சிஸ்டர் கிட்ட வந்தோடனே அந்த பில்லை உடப்பான். டக்குன்னு அங்கேருந்து காற்று மட்டும் மறைஞ்சு போயிடுவான். மிஸ் பண்ணிட்டேனே, எப்படி 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 அவனை மிஸ் பண்ண அப்படின்னு ஹீரோட சிஸ்டர் நினச்சிக்கிட்டு இருப்பான். அக்கா அது இங்கேருந்து தப்பிச்சு போட்டோம், விடுங்க நான் வந்து பெரிய ஒரு பிளான் வச்சுருக்கேன். என்னது அது இங்கேருந்து தப்பிச்சு போட்டுமா? ஏன் அந்த ஜியாங்ஸிங்கேருந்து தப்பிச்சு போனால் தான் நம்மளால் அதை பிடிக்க முடியும். ஒரு பவர்ஃபுல்லான ஜியாங்ஸி நம்மளை அட்டாக் பண்ணிட்டு போயிருக்கு, அது தப்பிச்சு போட்டுன்னு இப்படி கேர்ஃபுல்லாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். இல்லை நான் அது தப்பிச்சு போட்டுன்னு சொல்லலை, அதை நான் கிட்டேருந்து நிறையா இன்ஃபர்மேஷனை நான் கறக்க வேண்டியது இருக்குது, அதனால தான் நான் அது தப்பிச்சு போட்டுன்னு சொன்னேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான். அந்த ஜியாங்ஸி இங்கே ஒரு ஸ்பெல்லை போட்டு வச்சுருக்கு, அதனால இங்கே நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. ஆனால் அந்த ஜியாங்ஸிங்க வந்து வெளில போயிட்டுனா கண்டிப்பாக நம்மளால் எதுவும் பண்ண முடியும். இப்போ இருக்க என்னோடய பவருக்கு வச்சு ஜியாங்ஸை சமாளிக்க முடியுமான்னு தெரில, ஆனால் நான் ட்ரை பண்ணுறேன் ஹீரோட சிஸ்டர் சொல்கிறா. ஆனால் அம்மா தான் இவனை ஹையர் பண்ணியிருப்பான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு ஹீரோட சிஸ்டர் சொல்லிகிட்டு இருக்கா. ஒரு போரில் முட்டாள்தனமாக தோற்று போகிறதுக்கு நான் என்ன பைத்தியக்காரனா, ஒரு அறிவாளி எப்படி சிந்திப்பானோ அது மட்டும் தான் நான் சிந்திப்பேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான். இவனுக்கு இப்போ எப்படி புரிய வைக்கிறது? ஆனால் இந்த டாங்குலமே ஒரு ஏமாத்து வலிக்கு பேர் போந்ததாக இருக்குது அவனுக்கு. நான் எப்படியாச்சும் அவனுக்கு சொல்லி புரிய வச்சே ஆகணும் அப்படின்னு ஹீரோட சிஸ்டர் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அவனை எல்லோரும் ஏமாற்றிக்கிட்டே இருக்காங்க, அவனுக்கு எப்படி நான் சொல்லி வச்சு புரிய வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கிட்ட ஒரு பறவை, அக்கா இங்கே பாருங்களேன் நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு கையை தூக்கி காட்டிகிட்டு இருக்கு. என்னது ஒரு ஜியாங்ஸியா? நீ இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நீ ஒரு ஜியாங்ஸி தானே, நீ இங்கே இருக்கியா அப்படின்னு ஹீரோட சிஸ்டருக்கு அவன் ஆகுறா. ஐயோ அடுத்து நம்ம தானா, எப்படியாச்சும் தப்பிச்சவனுமே, மாஸ்டர் என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு அந்த பறவை கிடந்து கத்திக்கிட்டு இருக்கு. ஹீரோட சிஸ்டர் வெறி கொண்டு பார்த்துக்கிட்டு இருக்கு அந்த பறவை. இங்கே அடிவானவன் தப்பிச்சு வேறு இடத்துல டெலிபோர்ட் ஆகி வர மட்டும் தெரியுது. எப்பாடா ஜஸ்ட்டு மிஸ்ரா, இல்லைன்னா என்னோடய உயிரை போயிருக்கும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கான். என்னோடய கையை போயிடுச்சு, கண்டிப்பாக என்னோடய கையை என்னால் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண முடியும், ஆனால் மிஷின் முடிக்காமல் போனதுனால என்னோடய மாஸ்டர் சும்மா விட மாட்டேனே. ஒரு ஒட்டுண்ணி பறவை வேறு இழந்துட்டேன், இது கண்டிப்பாக மாஸ்டர் சும்மா விட மாட்டார், இது மட்டும் தோல்வி அவர் பார்த்ததே கிடையாது. இப்போ நான் எப்படி போய் அவர்கிட்ட சொல்கிறது? நான் முதல்ல எப்படி போகிறது? அவனை எப்படி நான் விட்டுட்டு போகிறது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு ஒண்டி அங்கேனா கண்டிப்பாக அவனை கொண்டிருப்பான்டா அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கும்போதே பின்னாடி ஒரு குரலே இருக்குது, நீ ரெஸ்ட் எடுக்கணும்னா இன்னும் கொஞ்சம் தூரம் போயிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கே நடந்து வந்துக்கிட்டு இருக்கான். என்னது அது பின்னாடி ஏதோ குரல் இருக்குது, இவன் பூரா நம்ம பின்னாடி வந்தான் அப்படின்னு அவன் நினச்சிக்கிட்டு இருக்கான் மனசுக்குள்ளேயே. அடாடே நீ எப்பட்றா? வாய்ப்பே இல்லை, இவன் எப்படி நம்மளை பின்தொடர முடியும்? இதுக்கு வாய்ப்பே இல்லையே. அப்போனா இவன் கண்டிப்பாக என்னை பின்தொடர்ந்து வந்திருக்கானா? இவன் அப்போனா கொஞ்சம் பவர்ஃபுல்லாக தான் இருப்பான் போல. கண்டிப்பாக இவன் பின்னாடி ஏதோ ஒரு மந்திரவாதி தான் இருக்கணும். இவனை கண்டிப்பாக யாருக்கான கண்டுபிடிச்சாவனான்னு எனக்கு கிடச்ச நல்ல வாய்ப்பு. ஒட்டுண்ணி பறவையும் கண்டுபிடிக்கணும், அதை என்னோடய கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும், அதோட இவனோட மாஸ்டர் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாம், இந்த வாய்ப்பை நான் பயன்படுத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவனோட கண்ணில் எதோ தெரியுது. என்னென்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட ஆறா தெரியுது. உன்னை என் கையாலேயே கொல்றேன்டா அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ சொல்கிறான், அந்த என்னோட சித்தி உன்ட்ட போய் சொல்லிட்டாங்க போலையே, நாம்கும் கூட வந்து சேர்ந்தவங்க எப்படி
உங்களோட சேர முடியும் அப்படின்னு கேட்குறான். ஆமாம், அது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு அவன் ஹீரோ பார்த்து கேட்குறான். டேய், அதை நீயாவே தெரிஞ்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறான். பட் என்னது, இதுக்கு வாய்ப்பே இல்லை, இது 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 உண்மையிலேயே அதுதானா அப்படின்னு நான் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஹீரோ மேலே ஒரு பிளாக் கலர் ரோப்பு மட்டும் வருது. இதுதான் பிளாக் ரோப் போடுறவங்களாம் சுப்பீரியர் ஆனவங்க தானே இருக்கணும், அதான் ஈவில் கோஸ்ட்டு பேட்டில் ரோப்பு தானே இது அப்படின்னு அவன் பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்படின்னு சொல்லிட்டு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஜூனியர் டீமன் லார்டு வந்து சண்டையில் போடும்போது இந்த ரோப்பு தானே அனுப்பிச்சிருந்தாரு. ஆமாம், இது எப்பறம் அவங்ககிட்ட வந்துச்சு, அதை நீயே தெரிஞ்சிக்க வேண்டியதுனடா அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். அதுக்கு முன்னாடி உன்கிட்ட பேச வேண்டிய நிறைய விஷயம் இருக்குது, நீ அதுக்கெல்லாம் எனக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். அப்படி நான் உன்கிட்ட பதில் சொல்லணும், நீ என்னடா பண்ணுவேன் அப்படின்னு கேட்டா, அதா இப்போ தெரியும் பார் அப்படின்ட்டு ஹீரோ சொல்லிட்டு ஹீரோ அட்டாக் பண்ணுறதுக்கு தயாராகிட்டுருக்கான். டக்குன்னு ஹீரோ அங்கே நின்றுட்டு இருக்க மாட்டா இருக்கும். தன்னோட பவரை ரைஸ் பண்ணுவான் ஹீரோ. கொஞ்சமாக தன்னோட பவரை ரைஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே அவன் நினச்சிக்கிட்டு இருப்பான், என்னடா பண்ணிகிட்டு இருக்கான்னு பார்த்தா டக்குன்னு கிட்ட வந்து அவனோட மூஞ்சியில் வந்து ஒரு பஞ்சு வைப்பான் பாருங்க ஹீரோ. என்னது இவ்வளோ ஃபாஸ்ட்டாக நினைக்கிறதுக்குள்ளேயே அந்த பஞ்சு அவன் வயிற்றுலேயே விழுந்துடும். பார்த்தா சர்ன்னு பின்னாடி போவான், மூஞ்சிலேருந்து ரத்தம் ஊற்றும், போய் ஒரு மரத்தில் அடித்து மட்டார்னு கீழே விழுவான். தன்னோட வாயில் கையை வச்சுக்கிட்டு அந்த ஜியாங்ஜி நினைக்கும், என்னது இவன் மார்ஷல் ஆர்ட்ஸை பயன்படுத்துகிறானா, ஜூனியர் லார்டால் மார்ஷல் ஆர்ட்ஸை பயன்படுத்த முடியாது தானே, அது எல்லாருக்குமே தெரியுமே, அப்படின்னா இவன் ஜூனியர் லார்டாக இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு ஹீரோவை பார்த்து சொல்லுவான். டேய், நீ ஜூனியர் லார்டே கிடையாது, ஜூனியர் லார்டுக்கு மார்ஷல் ஆர்ட்ஸை பயன்படுத்த முடியாது, ஆனால் நீ மார்ஷல் ஆர்ட்ஸை பயன்படுத்த அவரோட மரபொழிவுனால் பயன்படுத்த முடியும், ஆனால் நீ ஜூனியர் லார்டு ஆக முடியாது அப்படின்னு சிரிச்சுட்டு சொல்லிட்டு இருப்பான் ஹீரோ பார்த்து. அவன் அப்படி சிரித்து பேசிகிட்டு இருக்கும்போதே பின்னாடி ஏதோ ஒரு செயின் அட்டாக் மட்டும் வருது. டக்குன்னு சுதாரிச்சவன் அந்த செயின் அட்டாக்லேருந்து தப்பிச்சிடும். என்னது ஸ்பிரிட் பெயிண்டிங் டெக்னிக்கா, இந்த டெக்னிக் வந்து ஜூனியர் லார்டாக மட்டும்தானே பயன்படுத்த முடியும், வாய்ப்பே இல்லை அப்படின்னு அவன் நினச்சிட்டு இருக்கும்போது ஹீரோ சொல்கிறான். ஐயையோ, மிஸ் பண்ணிட்டேனே, தப்பிச்சிட்டியா, அடுத்த வாட்டி ரோஸ்ட் பண்ணிடுறான் உன்னை அப்படின்னு ஹீரோ அவனை பார்த்து சொல்லிட்டு இருப்பான். இவன் தான் செத்துருக்கணுமே, இவன் எப்படி இன்னும் உயிரோடு இருக்கான் அப்படின்னு அவன் நினச்சிக்கிட்டு இருக்கான். ஓ, முன்ன பார்த்த ஆள் மட்டுமே நான் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா, அது உனக்கு போக போக தெரியும் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு மாசாக டைலாக் பேசிட்டு நின்றுட்டு இருக்கான். அவனுக்கு எதுக்கு ஹீரோவை பார்த்து மிரண்டு போயிடுறான். வாய்ப்பே இல்லை, உண்மையிலேயே ஜூனியர் லார்டு தானே அவன் அப்படின்னு ஹீரோ சிரிச்சுக்கிட்டு, என்னக்கிட்ட பேசுகிறதுக்கு ஒன்றுக்கிட்ட நேரம் இருக்குன்னு நினைக்கிறியா அப்படின்னு ஹீரோ கேட்குறான். அவன் ஹீரோ பார்த்து முறைச்சிக்கிட்டு, இப்போ வண்டி நான் கண்டிப்பாக எப்படியாச்சும் தப்பிச்சு போயாகணும், அப்படி நான் தப்பிச்சு போகலன்னா அவனுக்கு உதவி செய்கிறதுக்கு ஆள் வந்துடுவாங்க, இப்போ என்ன பண்ணுறது, எப்படியாச்சும் இங்கிட்டேருந்து நான் இப்போ தப்பிச்சு போயாகணுமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது, ஓ நீ என்ன தப்பிச்சு போகிறது முயற்சி பண்ணிகிட்டு இருக்கியா, அதுக்கு வாய்ப்பே இல்லடி தங்கம், உன்னை வச்சு செய்கிறதுக்கு தான் நான் இருக்கேன்னு, உனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தரேன், நீ நிறையா தகவல்லாம் என்கிட்ட சொல்லிட்டீன்னா கண்டிப்பாக நான் உன்னை உயிரோடு விட்டுறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான். நீ எல்லாத்த பற்றியும் கரெக்டாக சொல்லிட்டீன்னா போனால் பொழைச்சி போகணும், உன்னை உயிரோடு விட்டுருவேன். அடே முட்டா பயலை அப்படின்னு சொல்லிட்டு அவன் கடுப்பாகிட்டு இருக்கான். 6ஆவது ரிலீஸ் பண்ணுறான் அந்த ஜியாங்ஜி. தன்னுக்கிட்ட இருக்க கொஞ்சம் நஞ்ச அந்த கர்ஸ் எனர்ஜியை பயன்படுத்தி வேகமாக வந்து ஹீரோ அட்டாக் பண்ண வந்துக்கிட்டு இருக்கான். ஹீரோக்கு கிட்ட வந்து ஹீரோவை பிடிச்சிட்றான். தப்பு பண்ணிட்டிய சிங்காரம், நீ தப்பு பண்ணிட்ட, நீ என் மேலே வச்சிருக்கக்கூடாது, நீ மீறியும் கை வச்சுட்ட அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான். அந்த அட்டாக்கு சரியான பவர்ஃபுல்லாக இருக்குது. ஹீரோவே அடித்து தள்ளிட்டு போயிட்டுருக்கான். ஹீரோவும் கொஞ்சம் ஆச்சரியமாக தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஹீரோ அவன் பார்த்து சரியான பவர், ஒயிட் கலர் ஒளி மட்டும் போயிட்டுருக்கு, ஒரு பாறையில் போய் அடித்து நிற்கிது. அப்போ அவன் நினைக்கிறான், ஒரு வழியாக இது முடிஞ்சிருச்சா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே பார்த்துக்கிட்டு இருக்கான். சிரிச்சுக்கிட்டு இருக்கும் போதே ஒரு கையை அவனோட கையை பிடிக்குது. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான். கையை பிடிச்சி அப்படியே முறுக்குறான் அவனோட கையை. இதுக்கு வாய்ப்பே இல்லை, அவள் மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கான். அவனோட கையெல்லாம் நடுநடுங்கி வீட்டு ஹீரோ சொல்கிறான், ரிட்டன் கிளவுடை பயன்படுத்தும் போது நான் இவ்வளோ தூரத்தில் இருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். என்னது என்னோட அட்டாக் அவன் மேலே விலை கூட இல்லையா அப்படின்னு அவன் பார்த்துக்கிட்டு இருக்கான். இது மாட்டோம் சின்ன பிள்ளை விளையாட்டெலாம் பண்ணி நான் எப்படி உன்னோட ஜூனியர் லார்டோட உடம்பை நீ கொண்டு போவேன் அப்படின்னு அவன் சொல்லிகிட்டு இருக்கும்போதே, வாய்ப்பே இல்லைடா, உன்னை கொல்லாம மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டாப்பாக ஹீரோ அட்டாக் பண்ணிகிட்டே இருக்கான். உன்னை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி அட்டாக் பயங்கரமாக பண்ணிக்கிட்டே இருக்கான். ஆனால் பார்த்தா நம்ம ஹீரோ மேலே ஒரு சிங்கிள் கிராச் உள்ளவரை மட்டுமே தெரியலை. ஹீரோவும் சரிடா இப்போ என்னோட நேரம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அடிக்க வர அட்டாக்கை எதோ தடுக்கிற மட்டும் தெரியுது. பார்த்தா வெறுங்கையாலேயே ஹீரோ அந்த அட்டாக்கை பிடிச்சிட்டு ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கையில் பவரெல்லாம் எடுத்து ஒரு பஞ்சு வைப்பான் பாருங்க, கதி கலங்கி போயிடுவான். ஐயோ சாமி என்னை காலி பண்ணிட்டாயா அப்படின்ட்டு பறந்து போவான். அவன் அடித்து பறந்து போய் அங்கே கிடப்பான். மல்லாந்து படுத்துக்கிட்டே, நான் எங்களாடோட சண்டை போட்டிருக்கேன், ஆனால் அவனோட பவர் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் குறைஞ்சிரும், அந்த ரோபோட பவர் குறைஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக எனக்கு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு படுத்துக்கிட்டே நினச்சிக்கிட்டு இருக்கான் அவன். அடே பைத்தியக்காரன், நான் என்ன
இப்போ கம்மியாக உன்னை அட்டாக் பண்ணிட்டேன்னா என்னோடய ரோபோட பவர் கம்மியாக நினச்சிக்கிட்டு இருக்கியா? அட படுத்துக்கிட்டு சிரிச்சது போதுண்டா, எந்திரா. பிளாக் ஸ்டோனை சேர்ந்த ஒரு ஜியாங்ஜியை தடுக்கிற அளவுக்கு என்கிட்ட பிளான் இல்லை நினச்சிக்கிட்டு இருக்கியா நீ அப்படின்னு ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்கான் அந்த ஜியாங்ஜியை பார்த்து. அந்த பிளாக் ரோப் இருக்கிறனால தானே இவ்வளோ ஆடிக்கிட்டு இருக்கு, அது ஒன்று இல்லைனா கண்டிப்பாக நான் தோக்கடிச்சிடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நீ எவ்வளோ வேட்டாலும் ஆடுறா, கண்டிப்பாக அந்த பிளாக் ரோப்போட பவர் குறையும், அப்போ நான் அவனை பார்த்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பயங்கரமாக அட்டாக் பண்ணுறான். ஒரு அட்டாக் மேலே ஹீரோ மேலே படம் கூட இல்லை. ஹீரோ டக்குன்னு திரும்பி போராடி தாங்க ஒரு உதப்பாம பாருங்க, ஆளுக்கு கழுத்தா மாட்டேன் இல்லை அவ்வளோ அந்த ஆளை அங்கிட்டு போய் டக்குன்னு ஹீரோவை அடிக்கிறது திரும்பவும். ஹீரோ என்னால் இப்படியே ரொம்ப நேரம் சண்டை போட்டுட்டு இருக்க முடியாது, இவனை தடுக்கிறதுக்கு நான் ஏதாச்சும் ஒன்று இல்லைனா 2 டெக்னிக்கை பயன்படுத்தி ஆகணும். இது கொஞ்சம் அவமானமான டெக்னிக் தான், வேறு வழி இல்லை, அவனுக்காக நான் அந்த டெக்னிக்கை பயன்படுத்தி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைகர் மட்டும் இருக்குது ஹீரோவோட அந்த ஆறாவை பயன்படுத்த ஆரம்பிக்கிறான். அதுவும் கொடூரமான பவராக இருக்கும் போல். அந்த ஜியாங்ஜியை பார்த்து பயந்து போயிடும். ஹீரோ ஃபாஸ்ட்டாக போய் அந்த ஜியாங்கு மேலே அந்த அட்டாக்கை பயன்படுத்த ஆரம்பிக்கிறான். அந்த ஜியாங்ஜி அந்த அட்டாக்கையும் தடுத்து நிறுத்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்கு. ஆனால் ஹீரோ விடவே இல்லை, அந்த ஜியாங்ஜி மேலே பயங்கரமாக அட்டாக் பண்ணிடுறான் ஹீரோ. அந்த ஈவில் ரோப் மட்டும் கிடையாதுடா, என்னோடய பவர் அல்டிமேட்டாக இருக்கும்டா அப்படின்னு அவன் கத்திக்கிட்டு இருக்கான். ஹீரோ பொறுமையாக அட்டாக் பண்ணுறதை நிறுத்திட்டு, ஏப்பா உனக்கு பைத்தியம் முச்சிடுதுன்னு நினைக்கிறேன், உன்னோட உடம்பை பற்றி உனக்கே தெரியலையோ அப்படின்னு சொல்லிட்டு, அது இருக்கட்டும் நீ ஒரு ஜியாங்ஜி தானே, நீ ஏன் இப்படி பைத்தியம் மட்டும் பேசிக்கிட்டு இருக்க, உன் உடம்பை பற்றி உனக்கே தெரியலைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். உன்னை கண்டிப்பாக நான் கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னு அவன் நினச்சிக்கிட்டு இருக்கும் போதே வாயிலேருந்து ரத்தம் வருது. வாய்ப்பே இல்லை, இது என்ன வாயிலேருந்து ரத்தம் வருது, விஷம் அது ஒன்றும் விஷம் கிடையாதுடா தங்கம், அது ஸ்பிரிட் பாய்சனு அப்படின்னு சொல்கிறான் ஹீரோ. அவன் எவ்வளோ தான் அதுலேருந்து வெளில வரணும்னு முயற்சி பண்ணாலும் பிடிச்சி இழுத்தாலும் அவனை விடாமல் அந்த ஸ்பிரிட் பாய்சன் அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. மொத்தமாக அவனை கருக்கி எடுத்துகிட்டு தான் அந்த பாய்சன் கடந்து வழியில் கத்திக்கிட்டு இருக்கான். அவன் பயங்கரமாக கத்துறான், காது வலிக்கிற அளவு கத்துறான். டக்குன்னு அங்கேயே முட்டி போட்டுறான். பொறுமையாக ஹீரோ அவன் பக்கத்தில் வரான். அவன் உடம்புல சுத்த எனர்ஜியே இல்லை. அவ்வளோதான், இது முடிஞ்சிட்டு தானே, நீ யாருன்னு முதல்ல சொல்கிறான் அப்படின்னு அவன் கேட்குறான். ஏய் அதை நான் தான்டா சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, பேட்டில் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். ஒரு சங்கிலி மட்டும் இருக்குது, அதை எடுக்கிறான். அதை பார்த்தோன்னே மிரண்டு போயிடுறான். என்ன அது இந்த செயினா அப்படின்னு மிரண்டு போயிடுறான். வேலியில் போன உடனே வேட்டியில் எடுத்து விட்ட மாட்டான் ஹீரோ. அந்த செயினில் லாக் பண்ணலான்னு ஹீரோ முடிவு பண்ணிட்டான். அவன் கடந்து கதறான். சாமியே என்ன விட்டுருக்கேன், கடவுளே என்ன விட்டுருக்கப்பா அப்படின்னு கதறான். உனக்கு எம்புட்டோ வாய்ப்பு கொடுத்தேன், அதெல்லாம் நீ கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவனோட அந்த சேடை போகிற வெளில கொண்டு வந்துட்டு நார்மலாக மாறி போயிட்டுருக்கான். அதுக்கு பதிலாக என்னோட கைப்பிள்ளைங்க உன்னை பார்த்துக்காகப்பா அப்படின்ட்டு அவன் வச்சுட்டு ஸ்பிரிட்லாம் இறக்கி விட்டு போகிறான். அந்த ஸ்பிரிட்டை பார்த்து மிரண்டு போயிடுறான். அவன் கத்துற சவுண்டு தான் கேட்குதாங்கிட்டு. இதோட இந்த எபிசோடு முடியுது. நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். நான் தான் அவங்க ஆர்கே அனிமி லவர். எனக்கு சென்னையில் வேலை கிடச்சிருக்கு, அதனால் யாரும் கோச்சிக்காதீங்க வீடியோ ரெகுலராக வரலன்னு. என்னால் எடிட் பண்ண முடிஞ்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எடிட் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணிடுறேன். இது மட்டும் வீடியோ கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன். சேனலில் வீடியோ வராமலே இருக்காது நண்பர்களே. See you, bye. நான் தான் உங்கள் ஆர்கே அனிமி லவர்.